உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எமது அன்பான வணக்கங்களை தெரிவித்து பகுத்துண்டு பல்லுயிரோம் முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இறந்தும் உயிர் வாழ்தல் வெற்றில் பறந்து கிடக்க உலகேற்றியார் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சமநீதி பேசிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை பொழுது எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழங்கிய பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். கவியரசு கண்ணதாசனுடைய ஒரு பிறந்தநாள் விழா கவியரங்கம் இப்போது நடைபெற இருக்கிறது. மேற்பட்ட கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வழங்க இருக்கிறார்கள். எனவே இதை அமர்வுகளாக பிரித்திருக்கிறோம். முதல் அமர்வினுடைய தலைமை பொறுப்பேற்று திருமதி திருக்குறள் செல்வி முத்தமிழ் சுடரொளி வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற திருமதி ஈரோடு இரா ராஜாமணி அம்மையார் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார். நம்முடைய கவிஞர்களுடைய வரிசையிலே பார்த்தால் திருவள்ளுவரை அடுத்து சிலம்பை கொடுத்த இளங்கோவடிகளுக்கு அடுத்து ராமாயணத்தை கொடுத்த கம்பருக்கு அப்புறம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு மகாகவி வருகிறார், பாரதியார். அதை தொடர்ந்து ஒரு மகாகவியாக பாவேந்தர் பாரதிதாசன். இந்த வரிசையிலே சற்றேறக்குறைய தன்னை நினைத்துக் கொள்ளுகிற வகையிலே மிகச் சிறந்த கவிதை ஆளுமையாக கவியரசராக விளங்கியவர் நம்முடைய கண்ணதாசன் அவர்கள். அவரை பற்றிய ஒரு கவியரங்க நிகழ்ச்சி. அந்த கவிஞனை பற்றி கவிதை பாட இங்கே கவிஞர்கள் குழுமி இருக்கிறார்கள். கண்ணதாசனை பாடாமல் யாராவது கவிஞர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமா கிடையாது. எப்பேன்னு ஒரு வகையில கண்ணதாசன் அவர்களை ஈர்த்திருப்பார். கருத்தியல் ரீதியாக அவர் முரண்பட்டிருந்தாலும் கூட கவிதையின் காரணமாக அவர் ஈர்த்திருப்பார். பல்வேறு காரணங்களால் அவரோடு முரண்பட்ட கவிஞர்களும் கூட அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய கவிதை ஏற்றுக்கொண்டு முத்தையா என்கிற பெயரிலே சிவகங்கையிலிருந்து பிறந்து வளர்ந்தவர், 8ஆவதாக பிறந்தவர். அதனால் தானோ என்னவோ 8ஆவதாக பிறந்த கண்ணனின் பெயரை தன் பெயராக வைத்துக் கொண்டார். 8ஆவதாக பிறந்தாலும் யாராலும் எட்ட முடியாத கவிதைகளை கொடுத்தார். அதே நேரத்தில் சாதாரண பாமரர்களுக்கும் எட்டும் கவிதையை கொடுத்தார். இத்தகைய சிறப்புள்ள கவிஞர் கண்ணதாசனை பற்றி ஒரு அற்புதமான கவியரங்கத்தை இப்போது நாம் காண இருக்கிறோம், கேட்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்களையும், இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்ற வருகை புரிந்திருக்கின்ற கவிஞர் திலகம் சந்திரசேகரன் அவர்களையும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு கவிதைகளை வழங்கவிருக்கின்ற அனைத்து கவிஞர் பெருமக்களையும் வருக என்று வரவேற்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சிகளை பொறுத்தவரை இங்கே பங்கேற்கிற கவிஞர்கள் தான் சிறப்பு. எனவே இது சிறப்பினருடைய நிகழ்ச்சி என்பதை கூறி இந்த நிகழ்ச்சியிலே அடுத்ததாக வரவேற்புரை வழங்குவதற்காக ஐயா கவிஞர் திலகம் இரா சந்திரசேகரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் திருவள்ளுவரையும் செயலாளர் பாரதிதாசன் அவர்களையும் நமது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களையும் வணங்குகின்றேன். இது உலக சாதனை சிறப்பு கவியரங்கம். இந்த கவியரங்கம் காலை 10 மணி, மதியம் 2 மணி, மாலை 6 மணி என 3 அமர்வுகளாக நடத்தப்படுகிறது. இந்த காலை கவியரங்கத்திற்கு இங்கு பல கவிஞர்கள் புரிந்திருக்கிறார்கள்.
கவியரசு கண்ணதாசன் பற்றிய கவியரங்கம். கண்ணதாசன் தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் மொழிக்கும் கிடைத்த பொக்கிஷம். அவருடைய பாடல்கள் எல்லாம் பல தத்துவங்களை கொண்டது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நமது ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி தர வந்திருக்கும் திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்களை வருக வருக என்ற வரவேற்கிறோம். அவருடைய தொடக்க உரையை கேட்பதற்கு நாம் எல்லாம் ஆவலாக இருக்கின்றோம். அடுத்து இந்த கவியரங்கத்திற்கு வருகை தந்து சிறந்த கவியை வழங்க நமது கவிஞர் திருமதி இரா விஜயா மயிலாடுதுறையிலிருந்து காலக்கண்ணாடி என்ற தலைப்பிலே கவிதை வாசிக்க வந்திருக்கிறார். அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த கவியரங்கத்திற்கு பல கவிஞர்கள் வந்திருக்கிறார்கள். கவிஞர் அருணா திருப்பனந்தாள் இருந்து கண்ணதாசனை பற்றிய கவிதை வழங்க வந்திருக்கிறார். அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். கவிஞர் மு பரமகுரு அர்த்தமுள்ள கண்ணதாசன் என்பதை பற்றி கவிதை வழங்க வந்திருக்கிறார். அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். திருமதி பிரபாவதி ராஜா ஹைதராபாத்திலிருந்து நமக்கு கவிதை வழங்க வந்திருக்கிறார். கவிஞர் கலைச்செல்வி என்பவர் கவிதை வழங்க வந்திருக்கிறார். அவர்களையெல்லாம் வருக வருக என்று வரவேற்கிறோம். கவிச்சிற்பி கவிகதா அவர்கள் வெண்மொழி கவிஞர் என்பதை பற்றி கவிதை வாசிக்க வந்திருக்கிறார். கவிஞர் ஜாய்ஸ் பாண்டி கன்னடி திருநெல்வேலியிலிருந்து காவிய கவிஞர் என்ற தலைப்பிலே கவிதை வாசிக்க வந்திருக்கிறார். கவிஞர் ராஜேஸ்வரி குமாரசாமி புளியம்பட்டியில் இருந்து கவிதை கொடுக்க வந்திருக்கிறார். கவிஞர் அரங்கநாயகி கண்ணன் அவர்கள் இங்கு நம்முடைய கவிதை வாசிக்க வந்திருக்கிறார். கவிஞர் அமுதா சிங்காரவேணு கோவையில் இருந்து கவிதை வழங்க வந்திருக்கிறார். இந்த கவிஞர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த கவிஞர்களை தவிர வேறு ஏதாவது மற்ற கவிஞர்களும் வந்திருந்தால் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த கவியரங்கத்தை காண வந்திருக்கும் நேயர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். அருமை ஐயா, அருமை. சிறப்பானது ஒரு வரவேற்பை வழங்கினீர்கள், நன்றி. இன்றைக்கு இந்த கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கூடிய எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய நாங்கள் எல்லோரும் அம்மா என்று அன்பு நினைக்கின்ற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்ல முடியுள்ளதை விட சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு நல்ல நன்னெறிகளை காட்டி நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்னைகளில் ஒருவராக இருக்கக்கூடிய எங்கள் அம்மா திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு இரா ராஜாமணி அம்மையார் அவர்கள் தலைமையேற்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். மிகச்சிறப்பான சிறுகதை எழுத்தாளர், மிகச்சிறப்பான கவிஞர், மிகச்சிறப்பான ஆய்வறிஞர், பல பன்னாட்டு கருத்தரங்குகளிலே தனது நூல்களிலே தனது ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்திருக்கிறார். 5 நூல்களை எழுதியிருக்கிறார். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் திருக்குறள் சென்று சேர வேண்டும் என்பதற்காக தன்முனை ஏய்பில் குறளமுதம் என்கிற தலைப்பிலே ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலிலே இருக்கக்கூடிய பாடல்களை படித்தால் குழந்தை பாடல்கள் 2 வரிகள் இருக்கும், ஒரு திருக்குறள் செய்தி இருக்கும். அந்த செய்தி அப்படியே அந்த குழந்தை மனதிலே பதிந்துவிடும். அப்படி எழுதியிருக்கிறார். அதை அவர் தன்முனை இயல்பு என்று குறிப்பிட்டிருந்தாலும் கூட
என்னை பொறுத்தவரை அது சிறுவர்களுக்கான பாடலாக ரைம்ஸ் என்று சொல்லுவோமே அதுபோல் இருக்கிறது என்றுதான் நான் சொல்லுவேன். எனவே காலத்திற்கும் நின்று நிலைக்கக்கூடிய இலக்கியங்களை படைப்பதில் வல்லவரான திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் வாழ்நாள் சாதியாளர் விருது, ஔவையார் விருது, முத்தமிழ் சுடரொளி விருது என்று பல்வேறு விருதுகளை இன்னும் நிறைய சொன்ன அதுக்கு தனி ஒரு நிகழ்ச்சி விருதுகளை பெற்றவர்கள். அந்த விருதுகளை காட்டும் அந்த விருதுகளுக்கு பெருமை சேர்க்கிற வகையிலே தன்னை உருவாக்கி கொண்டிருப்பவர், செதுக்கிக் கொண்டிருப்பவர். வாருங்கள் அம்மா, வாருங்கள் அம்மா, வாருங்கள். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கிறோம். இன்றைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், இங்கே வரவேற்புரையாற்றிய கவிஞர் திலகம் இரா சந்திரசேகரன் அவர்களுக்கும், இந்நிகழ்விலே கலந்து கொண்டு கவிஞர் கண்ணதாசனை மேலும் அவருடைய சிறப்புகளை இந்த உலகிற்கு எடுத்து காட்ட இருக்கக்கூடிய நம்முடைய கவிஞர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நிகழ்விலே பங்கெடுத்துக் கொண்டு கவிஞர் கண்ணதாசனை பற்றி உலகெங்கும் மேலும் அவருடைய சிறப்புகளை அறிய செய்ய இருக்கக்கூடிய அத்துணை கவிஞர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். கவிஞர்கள் காலத்தின் கண்ணாடிதான். இலக்கியங்கள் அந்தந்த காலகட்டத்தின் ஒரு சமூகத்தினுடைய கால கண்ணாடிகளாக, நாகரிகத்தின் கண்ணாடிகளாக விளங்கும் பொழுது அவற்றை படைத்த கவிஞர்களும் அந்த காலகட்டத்தின் கண்ணாடிகளாகத்தான் இருக்கிறார்கள். சில கவிஞர்கள் தன்னுணர்ச்சி கவிஞர்களாகவும், சில கவிஞர்கள் சமூகத்திலே நடக்கக்கூடிய அந்த சமூகம் சார்ந்த கருத்துக்களை வெளியிடக்கூடிய கவிஞர்களாகவும் விளங்கும் பொழுது கவிஞர் கண்ணதாசன் ஒரு தன்னுணர்ச்சி கவிஞனாகவும் சமூக கவிஞனாகவும் நம்மிடையே காணப்படுகிறார். பொதுவாக நாம் அவர் திரைப்பட பாடலாசிரியர் என்று ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்கிறோம். அவருடைய இலக்கியங்களை அவர் திரைப்படம் சாராது வெளிவந்து அவருடைய இலக்கியங்களை நாம் நோக்கும் பொழுது அதிலே ஒரு பொதுவுடைமை கவிஞராகவும், கற்பனைகளை எழுதக்கூடிய கவிஞராகவும், சமூக ஒற்றுமையை வெளிக்காட்டக்கூடிய கவிஞராகவும், வரலாற்று கவிஞராகவும் கூட பல இடங்களிலே அவர் திகழ்ந்திருக்கிறார். மற்ற இலக்கியவாதிகளைப் போல இவருடைய இலக்கியங்களும் மிக சிறப்பாக காணப்படுகின்றன. சிறுகூடல் பட்டியிலே முத்தையா என்ற பெயருடன் பிறந்த இவர்தான் ஐயா சொன்னது மாதிரி கண்ணதாசன் அவர் பெயர் வச்சுக்கிட்டாரு. எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது, திருமகள் என்ற அந்த பதிப்பகத்துக்கு அவர் வேலைக்கு போகும் பொழுது அங்க கேட்கிறாரு, உங்களுடைய பெயர் என்ன, ஏதாவது புனை பெயர்ல நீங்க எழுதிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும் பொழுது அந்த அலுவலகத்துல அவருக்கு திடீர்னு அப்பதான் ஒரு ஞானோதயம். நம்ம வீட்டுல 8வது பிள்ளை இல்லையா, அப்ப கண்ணன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நேரங்கள்ல தாசன் எல்லாம் பல பேர் தன்னுடைய பேரை வச்சிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருந்திருக்கு. அதனால அவர் என்ன செஞ்சாரு, கண்ணதாசன் அப்படின்னு சொன்ன உடனே ஆமா ஆமா இந்த புனை பெயர்ல நிறைய எழுதி இருக்கிறத கூட நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமகள் ஆசிரியர் சொல்லுவாராம். அப்படி தன்னுடைய பெயரை கண்ணதாசனாக அந்த ஒரு நிமிடத்திலே மாற்றிக்கொண்ட தாசன் தான் இவர். பிறகு நிச்சயமாக தன்னுடைய கவிதைகளை எல்லாம் கண்ணனுக்கு அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக கூட நிறைய ஆன்மீக கவிதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த கவிஞருடைய இந்த நாளை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில் மிக பெருமை கொள்கிறது. அதிலே முதல் அமர்வாக என்னுடைய பெயரை தலைமை தாங்கி இங்கே நடத்தி கொடுக்க சொன்னதற்கு ஐயா அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றிய கவிஞர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மிகச்சிறந்த ஆளுமைகளாக இங்கே வீற்றிருக்கக்கூடிய அர்த்தமுள்ள கண்ணதாசனுடைய பெயரையே இங்கே தன்னுடைய கருத்துகளிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கவிஞர்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்கிறேன். தேவன் வந்தான் தேவன் வந்தான் குழந்தை வடிவிலே, என்னை தேடி தேடி காவல் கொண்டான் மழலை மொழி, பாப்பா நல்ல பாப்பா பாசம் சொல்லும் பாப்பா,
ராமன் என்பது கங்கை நதி, அல்லாஹ் என்பது சிந்து நதி, இயேசு என்பது பொன்னி நதி. நதிகள் பிறக்குமிடம் பலவாகும், எல்லா நதியும் கலக்குமிடம் கடலாகும் என்று இந்த குழந்தைக்காக என்ற இந்த படத்திற்காகத்தான் அவருக்கு தேசிய விருது, இந்தியாவினுடைய அந்த மிகப்பெரிய விருது கிடைத்தது என்பது தேசிய ஒற்றுமைக்காக எழுதிய பாடலாக இந்த இலக்கிய பாடல் இருந்தாலும் இது திரைப்படத்திற்காக எழுதப்பட்டது. இது பார்க்கும் பொழுது சில நேரங்களிலே எனக்கு கபீர்தாசரனுடைய ஒரு கருத்துகளும் இதனோடு ஒட்டி வரும். கபீர்தாசர் தான் சொல்லுவார், எல்லா சமயங்களும் ஒரே மண்ணினால் செய்யப்பட்ட பானைகள் என்று. அதுபோல இவர் எல்லா நதிகளும் ஒரே இடத்தில் கலக்கிறது, அதுதான் மனித நேயம் என்று தன்னுடைய கருத்தின் மூலமாக மிக சிறப்பாக சொல்லியிருப்பார். இங்கே வந்திருக்கக்கூடிய ஆளுமை பெருமக்களை வருக வருக என்று வரவேற்று, முதலாவதாக கவியரசி திருமதி இரா விஜயா அவர்கள் பேரளத்திலிருந்து மிகப்பெரிய ஆளுமை, ஒரு பேரலை, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே கவிதை படைத்துக் கொண்டும் பாடல்களை படைத்துக் கொண்டும் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திருமதி விஜயா அம்மையார் அவர்களை வருக வருக என்று அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்ற பாவேந்தரின் வழி நின்று அன்னை தமிழை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலராம் பாவேந்தரை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி சாதனை சிகரம் திரு நீலகண்ட தமிழன் அவர்களை வணங்கி, காலத்தால் அழியாத கால கண்ணாடி கண்ணதாசன் அவர்களை கவியரங்கம் மூலம் பெருமைப்படுத்துகின்ற இந்த நிகழ்வில் தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முத்தமிழ் சுடரொளி பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர். அவருடைய விருதுகளை எல்லாம் இங்கு பட்டியலிட இயலாத அந்த அளவுக்கு அந்தனை பெற்ற எம் தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஆணிவேர் திருமதி திருமதி ராஜாமணி அம்மையார் அவர்களை வணங்கி, இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை நல்கிய கவிஞர் திலகம், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் இன்றியமையாத முக்கிய உறுப்பினர் திரு சந்திரசேகரன் அவர்களை வணங்கி, இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் கைப்படைக்க இணைந்திருக்கும் இனிய கவிஞர்கள் அனைவரையும் அன்புடன் வணங்கி, காலக்கண்ணாடி கண்ணதாசன் அவர்களை எனது கவியில் தர வந்திருக்கிறேன். முத்தையாவாக அவதரித்து கண்ணதாசனாகிய மாபெரும் கவிஞர், மனதில் நிற்கும் மாயவன், கண்ணனுக்கு தாசன், கவிஞர்களின் அரசு, கவி அரசன், பாடாத பொருளுண்டோ அவனியிலே அவன், பாடாத பொருளுண்டோ அவனியிலே, பாட வந்தேன் அவன் புகழ் ஆணியிலே, வள்ளுவன் போல் முப்பாலிலும் கவி படைத்தான், வள்ளுவன் போல் முப்பாலிலும் கவி படைத்தான், இக்காலம் போல் அன்றி முழுமையான கவி விருந்து கொடுத்தான், அவன் கவிதைகளில் காதல் இருந்தது, ஆனால் கண்ணியம் இருந்தது, இலைமறை காய்மறையாய் எல்லாம் இருந்தது, தத்துவ பாடல்கள் முத்தாய் வந்தன, சமூக அவலங்களை சாடியும் பாடினான், சரித்திரம் படைக்க தூண்டவும் பாடினான், நிம்மதி தரும் நித்திய பாடல்கள் இன்றும் நினைவில் நிற்குது, காலத்தால் அழியாத கனிவான பாடல்கள் தந்தான், ஆறுதல் தரும் அநேக பாடல்கள், படைப்பாளி போற்றும் பாடலும் தந்தான், பாட்டாளி தன்னை போற்றியும் வென்றான், நோயாளி தேற்றும் பாடல்கள் அவனுடைமை, இயற்கை ரசிக்கும் பாடலும் அவனுடைமை, மனதுக்கு மருந்தாகும் மகத்துவ பாடல்கள், மண்மீது கடமையை பறைசாற்றும் பாடல்கள், பெரியவர் தம்மை பேணும் பாடல்கள், குழந்தைகள் விரும்பும் குதூகல பாடல்கள், நாட்டு நடப்பை விளக்கும் நல்ல பாடல்கள், நட்பின் பெருமை நன்கு சொல்லும் பாடல்கள், இல்லாதவர்க்கும் இருப்பவர்க்கும் பாடல்கள்,
நல்லவர்க்கும் பாடல்கள், நாட்டுக்கும் பாடல்கள், வல்லவர்க்கும் பாடல்கள், வழிகாட்டும் பாடல்கள், கண்ணனுக்கும் பாடல்கள், கண்ணகிக்கும் பாடல்கள். உதாரணமாக, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி என சோகத்தில் தேற்றியவன். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி என்று விதியை விளக்கியவன். போனால் போகட்டும் போடா என யாக்கை நிலையாமையை சொன்னவன். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா என திருந்திய கதை சொன்னவன். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் என்று தெய்வம் உண்டு என்றவன். மனிதன் மாறி விட்டான், மதத்தில் ஏறி விட்டான், எதனை கண்டு மதங்களை படைத்தான் என கேள்வி கேட்டவன். சமத்துவம் கண்டவன், அன்றைய அவலங்களை கவிதையில் படம் பிடித்தவன். மக்கள் மனதில் இடம் பிடித்தவன். காலத்தால் அழியாத பாடல் தந்தான். முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. அண்ணன் தம்பி பாசத்தை திரைக்கு தந்தவன். அத்திக்காய் காய் காய் அலங்காய் பாடலால் அசத்திய தமிழ் வேந்தன். பார்த்தே பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன் என தேன் அமுது தந்தவன். தேன் அமுது தந்தவன். காண்போரை காண்போரை கண் போன போக்கிலே கால் போகலாமா என்று அனுபவத்தால் பாடம் கற்று தந்தவன். மயக்கமா கலக்கமா என தெளிய வைத்தவன். மயக்கத்தை தெளிய வைத்தவன் அவன். அவன் நாத்திகனான அவன் ஆத்திகனானான். ஆனா அர்த்தமுள்ள இந்து மதம் தந்தான். கீதையும் தந்தான், கீதைக்கு உரையும் தந்தான். இயேசு காவியமும் படைத்தான். எம்மதமும் சம்மதம் என்றான். வறுமையில் வாடிய போதும் திறமையால் ஒளிர்ந்தவன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை என்றான். அவ்வாறே இன்றும் அழியாமல் நிற்கின்றான். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை என்ற கவிஞன் நீங்காமல் நிற்கின்றான் தமிழன் மனத்தில் என்றும். ஆயிரத்தில் ஒருவனாக வலம் வந்த அதிசயன், காலத்தால் அழியாத காவிய பெட்டகமாக, கால கண்ணாடியாக கருத்தால் நிற்கின்றான் என்று எனது கவிதையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கும் வழிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். விஜயா, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து. நன்றி, வணக்கம். சிறப்பு அம்மா, சிறப்பு. கவிஞர் கண்ணதாசனின் பாடல்களை அப்படியே ஒரு முதல் அடியை எல்லாம் தொட்டு எடுத்து இங்கே கால கண்ணாடி என்ற தலைப்பிலே வைத்தீர்கள். ஆனால் ஒரு பாடலை உங்களுக்காக நான் சொல்கிறேன். காலங்களில் அவன் வசந்தம், கலைகளிலே அவன் ஓவியம், மாதங்களில் அவன் மார்கழி, மலர்களிலே அவன் மல்லிகை. சிறப்பு அம்மா, சிறப்பு, மிகுந்த சிறப்பு. அவன் எவ்வளவு ரசித்து இந்த பாடல்களை தன்னுணர் கவிஞனாக வெளிக்காட்டி இருக்கிறான் என்னும் பொழுது, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே என்றும் அவன்தான் எழுதினான். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக என்ற அந்த உறவையும் எழுதினான். யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என்ற உறவுகளை தள்ளியும் எழுதியிருக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த அத்துணை நிகழ்ச்சிகளையும் அந்த பாடலுக்கும் அந்த திரைப்படத்திற்கும் அந்த சூழ்நிலைக்கும் ஏற்றாற் போல எழுதக்கூடிய மிகப்பெரிய கவிஞனாக அவன் இருந்ததினால்தான் இன்று வரையும் அவன் சிறப்பிக்கப்படுகிறான். மிகுந்த சிறப்பு அம்மா, தங்களுடைய கவிதைகள் மூலமாக அருமையாக. நேரமின்மையால் எல்லா பாடல்களையும் எடுத்துரைக்க. சிறப்பு 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 சிறப்பு. அருமை அம்மா, அருமை அருமை, மிகுந்த அருமை அம்மா, மிகுந்த அருமை. சிறப்பு. ஐயா ஏதாவது சொல்றாரா இல்ல அடுத்தவங்களை அழைக்கிறார்? அருமையாக ஒரு கவிதை கொடுத்தீர்கள். அவருடைய பாடல்களை எல்லாம் எழுத்து கூறி மிகச் சிறப்பான ஒரு கவிதை கொடுத்தார்கள். அவர் திருக்குறளை பற்றி சொன்னார்கள்.
கண்ணதாசன் பாடல்கள் ஏன் இந்த ஒரு காலத்தால் அழிய முடியாததாக நிலைத்து நிற்கிறது? அவர் திரைப்பட பாடல் ஒரு அதிகமா திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்காரு. நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. ஆனா ஏன் அழிய முடியாததா இருக்குது, அழிக்க முடியாததா இருக்கிறது என்று சொன்னா, அவர் அவ்வளவு நூல்கள் படிச்சிருக்கிறார். பெரிய கவிஞரான பிறகு கூட நிறைய நூல்களை படித்தார். அதையெல்லாம் தன்னுடைய சாரமாக்கி கொண்டார். யான் நோக்குங்காலை நெடுநோக்கும் நோக்காக்கால் ஒரு திருக்குறள். அந்த திருக்குறள் எவ்வளவு பேருக்கு தெரியும்? தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா உன்னை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, என்னை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே என்று பாடலை எழுதி அந்த திருக்குறளை சாரத்தை கொண்டு போய் கொடுத்தார். 6 மனமே 6, ஆண்டவன் மனசு, ஆண்டவன் கட்டளை 6 என்ற ஒரு பாடல். அந்த 6 கட்டளைகளும் வள்ளுவர் எடுத்து கொடுத்தார். அப்போ நாமெல்லாம் இன்னைக்கு சொல்ற வாழ்க்கையினுடைய நெறியாக வள்ளுவம் இருக்கிறது என்று அதை தன்னுடைய கவிதையினுடைய பூர்த்திவிழா 1900 புறநானூற்று அகநானூற்று அவர் தொடாத இலக்கியமே கிடையாது. அத்தனை இலக்கியம் தொட்டு தன்னுடைய பாடல்களை கொண்டு வந்தார். அதையெல்லாம் மிகச் சிறப்பாக கவியரசர் விஜயா அவர்கள் தன்னை கவிதையின் மூலமாக குறிப்பிட்டார். மிகவும் நன்றி அம்மா, சிறப்பம்மா. தொடர்ந்து கவியரங்க. சிறப்பம்மா, நன்றி அம்மா. அடுத்ததாக திருவாளர் கவிஞர் பரமகுரு அவர்கள். கவிஞர் பரமகுரு அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. ஒலி வாங்கியை எடுத்து விட்டு பேச. சரி, தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் ஒலி வாங்கியை யாராவது வைத்து எடுங்கள். அடுத்ததாக கவிஞர் அருணா அவர்களை அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. கவிஞர் அருணா அவர்கள். சரி, அப்ப தொடருங்க. அடுத்ததாக கவிஞர் அருணா ஐயா அவர்களே. பரமகுரு ஐயா. வணக்கம். புவியம் வழியாக குவிந்திருக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் உணவர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கவிதை வாசிக்கின்ற அர்த்தமுள்ள கண்ணதாசன் என்ற தலைப்பு. மறை பொருளான கண்ணன், நிறை பொருளாக கண்ணதாசன், குவலயம் போற்றும் கவி குயவன், கவி பாண்டங்கள் செய்யும் வல்லுநன், சிறுகூடல் பட்டிக்காரன் ஆனாலும் மனைவிகள் 3 தான், பிள்ளைகள் பேரு பலவாக, பெருங்குடும்ப கும்பல்காரன், ஆத்திரம் கொள்வான் சாத்திரம் படைக்க, பிறப்பில் வணிகன் சிறப்பில் கவிஞன், நோன்பில்லா கற்பனைக்காரன், கவிதைகள் படைப்பவன், படைப்பதாலே நானும் இறைவன் என்பவன், திராவிடம் கற்ற நாத்திகனானவன், சான்றுகள் கண்டபின் நாத்திகமானவன், இயேசுவோர்கள் பலர் இருந்தாலும் இயேசு காவியம் செதுக்கியவன், அதை மதங்களை அங்கீகரிக்கும் மதத்தில் வைத்தவன், மதம் பிடிக்காத மதத்தை சொன்னவன், ஒன்றே குலமானவன் ஒருவனே தேவன் என்பவன், அன்பு ஒன்றே மையமானவன், மானிட பிறப்பை அர்த்தமாக்கியவன், அர்த்தமுள்ள கண்ணதாசன். வணக்கம், நன்றி. சிறப்பு ஐயா, சிறப்பு, அருமை. அவருடைய இலக்கியங்களை ஒன்றாக தொகுத்து இயேசு காவியம், அர்த்தமுள்ள இந்து மதம் என்று அவர் இந்து மதத்தினுடைய சில சடங்குகளை அதற்குண்டான ஒரு காரணத்துடன் ஒரு 12 தொகுதிகளாக படைத்திருப்பார். அது அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூல் தொகுதிகளாக வெளிவந்திருக்கும். அதை தன்னுடைய கவிதை தலைப்பாக வைத்து கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பெருமைப்படுத்தி பேசியிருக்கக்கூடிய பரமகுரு ஐயா அவர்களுக்கு அவருடைய கவிதைக்கும் பாராட்டுகள், வாழ்த்துகள் ஐயா. இயேசு காவியம் படைத்தவனும் அவனே, கண்ணனை படைத்தவனும் அவனே, நானே படைத்தவன் என்று தன்னை பாடல்களிலே அறிமுகப்படுத்தி கொண்டவனும் அவனே. அப்படிப்பட்ட கவிஞர் கண்ணதாசனை பாராட்டியமைக்கு மிகுந்த நன்றி ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நன்றி ஐயா. ஏதாவது உரைப்பாரா? அதை தொடர்ந்து திருவாளர் கவிஞர் அருணா ஐயா அவர்களை அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. நான் கவிஞர் அருணா, திருப்பனந்தான்.
தன்னை என்னுள் தருவித்தவளாம் தமிழ்மொழி அன்னையளே. தன்னை என்னுள் தருவித்தவளாம் தமிழ்மொழி அன்னையளே. சென்னியை சாய்த்தே செப்பிய வணக்கம் உன்னிடம் அடைக்கலமே. சங்கத்தமிழின் இலக்கிய பூங்கா சாதனை சரிதத்தின் சிங்கத்தமிழர் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழர். தங்கத் தலைமை திருக்குறள் செல்வி ராஜாமணி அம்மை. பல்சுவை தமிழின் அருஞ்சுவைப்பாக்களை அளித்திடும் கவித்தோழர். செவிவழி சுவைத்தே மொழி வழி பகரும் அருமை உறவுகளே. நண்பின் நிலையினில் அன்பின் வழியினில் நவின்றேன் நல்வணக்கம், அவைக்கு புகன்றேன் பெருவணக்கம். தலைப்பு: பாட்டுக்கோட்டை கண்ணதாசர். நாட்டுக்கோட்டை நமக்கு தந்த பாட்டுக்கோட்டை கவியரசர். தேட்டை கவிதை தந்தே திரையை ஆட்டி படைத்த அறிவரசர். நாட்டுக்கோட்டை நமக்கு தந்த பாட்டுக்கோட்டை கவியரசர். தேட்டை கவிதை தந்தே திரையை ஆட்டி படைத்த அறிவரசர். பாட்டை போட்டே பதங்கள் வகுத்து பாடல் வரிக்கும் பாவரசர். கோட்டை தன்னின் அரசவை கவியாய் கோலோச்சியவர் கவியரசர். பாட்டை போட்டே பதங்கள் வகுத்து பாடல் வரிக்கும் பாவரசர். கோட்டை தன்னின் அரசவை கவியாய் கோலோச்சியவர் கவியரசர். கம்பன் காவிய கதையை நறுக்காய் 2 வரிகளில் எடுத்துச் சொன்னவர். கம்பன் காவிய கதையை நறுக்காய் 2 வரிகளில் எடுத்துச் சொன்னவர். கோடு போட்டு நிற்க சொன்னான் சீதை நிற்கவில்லையே. சீதை அங்கு நின்றிருந்தால் இல்லையே. கோடு போட்டு நிற்க சொன்னான் சீதை நிற்கவில்லையே. சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே. கம்பன் காவிய கதையை நமக்கு 2 வரிகளில் எடுத்துச் சொன்னவர். பட்டினத்தாரை படிக்காதவர்க்கும் பாட்டில் புத்தியை புகுத்தி சொன்னவர். மேல் கரும்பு கசக்கும் அடிக்கரும்பு இனிக்கும், இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. பட்டினத்தாரை படிக்காதவர்க்கும் பாட்டில் புத்தியை புகுத்தி சொன்னவர். அரசியல் பாட்டையின் அடிநாதத்தை பாட்டிலே தந்த பைந்தமிழ் பாவலர். அரசியல் பாட்டையின் அடிநாதத்தை பாட்டிலே தந்த பைந்தமிழ் பாவலர். இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம்தான் கருடா சௌக்கியமே. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. அரசியல் பாட்டையின் அடிநாதத்தை பாட்டிலே தந்த பைந்தமிழ் பாவலர். இரட்டை பதிவு கணக்கு முறையை எளிதாய் வாழ்க்கை கணக்கில் சொன்னவர். இரட்டை பதிவு கணக்கு முறையை எளிதாய் வாழ்க்கை கணக்கில் சொன்னவர். வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும். வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும். இரட்டை பதிவு கணக்கு முறையை எளிதாய் வாழ்க்கை கணக்கில் சொன்னவர். இணையர் பேதம் இருந்தால் வாழ்வின் இயக்கம் எப்படி இனிதாய் போகும்? 2 வரிகளில் எடுத்துச் சொன்னவர். முரண்டால் வாழ்வும் முடிந்தது என்றவர். இணையர் பேதம் இருந்தால் வாழ்வின் இயக்கம் எப்படி இனிதாய் போகும்? 2 வரிகளில் எடுத்துச் சொன்னவர். முரண்டால் வாழ்வும் முடிந்தது என்றவர். வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2இல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், இந்த 2இல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? ஆம், இணையர் பேதம் இருந்தால் வாழ்வின் இயக்கம் எப்படி இனிதாய் போகும்? இணையர் பேதம் இருந்தாய் வாழ்வின் இயக்கம் எப்படி இனிதாய் போகும்? பொன்னும் பொருளும் புகழும் விரும்பி தன்னை இழக்கும் தரணியின் மாந்தர். புதையல் போலும் இணையர் தேடி புரட்டுகள் செய்யும் புவியின் மாந்தர். பொன்னும் பொருளும் புகழும் விரும்பி தன்னை இழக்கும் தரணியின் மாந்தர். புதையல் போலும் இணையர் தேடியே புரட்டுகள் செய்யும் புவியின் மாந்தர். இவர்கள் மத்தியில் எதையும் விடுத்தே இதயம் தேடும் ஒருவரை சொன்னார். எதையும் விடுத்தே இதயம் தேடும் ஒருவரை சொன்னார். பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, உதயல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, உதயல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. எதையும் விடுத்தே இதயம் தேடும் இயல்பாய் ஒருவர் இருப்பதை சொன்னார். இருப்பவர் என்றும் இல்லாதவர் என்றும் எங்கும் இருக்கும் இயல்பின்பாடு. இருப்பவர் என்றும் இல்லாதவர் என்றும் எங்கும் இருக்கும் இயல்பின்பாடு. ஒப்பீட்டாலே பெரும்பயன் சொன்னார், நிம்மதி நிலை பெறும் வழியும் சொன்னார். ஒப்பீட்டாலே பெரும்பயன் சொன்னார், நிம்மதி நிலை பெறும் வழியும் சொன்னார்.
உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. ஒப்பீட்டாலே பெரும்பயன் சொன்னார், நிம்மதி மனத்தின் நிலையெனச் சொன்னார். சுயத்தை பற்றிய சுவைபடு விமர்சனம், பயத்தை வெட்டிய பாமர விமர்சனம். சுயத்தை பற்றிய சுவைபடு விமர்சனம், பயத்தை வெட்டிய பாமர விமர்சனம். உளத்தினில் உண்மை ஒளிர்ந்திடக் கண்டோம், படைக்கும் இரையாய் மிளிர்ந்திடக் கண்டோம். உளத்தினில் உண்மை ஒளிர்ந்திடக் கண்டோம், படைக்கும் இரையாய் மிளிர்ந்திடக் கண்டோம். கோப்பையிலே என் குடியிருப்பு, கோலமையில் என் துணை இருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் காண்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன், படைப்பதனால் நானும் ஒரு இறைவன். சுயத்தை பற்றிய சுவைபடு விமர்சனம், பயத்தை வெட்டிய பாமர விமர்சனம். உளத்தினில் உண்மை ஒளிர்ந்திடக் கண்டோம், படைக்கும் இரையாய் மிளிர்ந்திடக் கண்டோம். பார்த்தேன் ரசித்தேன் பக்கத்தில் அழைத்தேன், பார்த்தேன் ரசித்தேன் பக்கத்தில் அழைத்தேன். தேன் 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 என முழுவதும் ரசித்தேன், தேன் 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 என முழுவதும் ரசித்தேன். அவர் பாடல் கலையினை கண்டே மலைத்தேன், அவர் பாடல் கலையினை கண்டே மலைத்தேன். அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ. அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ. காய்களிலே கனிந்து வரும் காதலினை காட்டுகிறார், காய்களிலே கனிந்து வரும் காதலினை காட்டுகிறார். காளமேகம் வழியினிலே காய்வித்தை காட்டிவிட்டார், காளமேகம் வழியினிலே காய்வித்தை காட்டிவிட்டார். அத்திக்காய் நான் சொல்வேன் அரங்கோரை வணங்கியுமே, அத்திக்காய் நான் சொல்வேன் அரங்கோரை வணங்கியுமே, இத்திக்காய் ஏம்பிடுங்கள் ஆலங்காய் நான் அளவி. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு, மிகுந்த சிறப்பு ஐயா. தங்களுடைய பாடல் அப்படியே தொடர்ந்து இழுத்துக்கொண்டே வந்து விட்டது எங்களுடைய மனதை. மிக அற்புதமாக கண்ணதாசனை பல்வேறு இலக்கிய ஆளுமைகளுடன் கவிஞர்களுடன் ஒப்பிட்டு அந்த வரிகளை எடுத்து கூறியமை சால சிறப்பு ஐயா. அதிலே பட்டினத்தாரையும் வள்ளுவரை ஐயாவை சொன்னார், நீங்கள் ஔவையாரையும் பட்டினத்தாரையும் இன்னும் பிற கவிஞர்களையும் அதிலே இணைத்து உங்களுடைய கவிதை என் சீர்திருத்தமாக மிக அழகாக இருந்தது. அதிலே பட்டினத்தாரனுடைய பாடல் வரிகள், ஒரு பாடல் வரி இருக்கும், ஊரெல்லாம் கூடி உறக்க அழுதிட்டு பேரை மாற்றி பிணமென்று பேடிட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தனரே என்று நிலையாமையை பற்றி ஒரு பாடல் இருக்கும். அதே பாடலை ஒட்டியதாக பாதகாணிக்கை என்ற படத்திலே அவருடைய பாடல், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று எழுதியிருப்பார். இப்படி இவருடைய ஒவ்வொரு திரைப்பட பாடலையும் எடுத்து பார்த்தால் ஒன்று அவருடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளை ஒட்டி இருக்கும். அதிலும் பல கவிஞர்களினுடைய பாடல்களிலும் ஒப்பீடாக ஒப்பிலக்கியமாக இவருடைய கவிதைகளை எழுதலாம். மிக அருமையாக மிக சிறப்பாக இந்த விருத்தத்தை நீங்கள் தந்தீர்கள் ஐயா. மிகுந்த சிறப்பு. உங்களை பாராட்டுவதற்காக ஒருங்கிணைப்பாளர் ஐயா. அருணா ஐயா அவருடைய கவிதை கேட்பதற்கே மிகவும் நல்ல ஒரு யாப்பு நடையிலே கவிதை எழுதியிருக்கிறார். திருப்பனந்தாளை சேர்ந்தவர். திருப்பனந்தாள் என்றாலே தமிழுக்கு சிறப்பு சேர்த்த ஒரு சிறப்பனந்தாள். திருப்பனந்தாள் தமிழுக்கு சிறப்பு சேர்த்த சிறப்பனந்தாள். எனக்கு கூட நான் பள்ளி கல்வி முடிக்கிற போது திருப்பனந்தாள் கல்லூரியில புலவர் படிக்க வேண்டிய ஆர்வம் ஆவல். எனக்கு வாய்ப்பு அது வாய்க்கிறது. யார் யார் கேட்குதோ அதை நம்மளுக்கு கிடைக்கும். கண்ணதாசன் கிடைக்கலையா அந்த மாதிரி மிக சிறப்பாக சொன்னார். நல்ல கவிதைகள் எல்லாம் எடுத்துக்காட்டி பலவற்றோடு பொருத்தி பேசினார். நிறைய கண்ணதாசன் பாடலுக்கு புதிய இசைகளை கொடுத்தார். அது எனக்கு ரொம்ப வியப்பாக. MS விஸ்வநாதனும் KV மகாதனும் போடாத பல இசைகளை போட்டு பாடினார். சிறப்பாக இருந்தது. ஒருவேளை எல்லாம் வந்த அளவுக்கு ஆர்வம் இல்லாமல் கண்ணதாசன் பாடலில் மட்டும் ஆர்வம் கொண்டவராங்க. நிறைய பேர் MGR பாடல், சிவாஜி பாடல் சொல்லுவார். கண்ணதாசன் பாடல்களை கேட்டு வாழ்க்கையிலே வளர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவரை கேட்டால் நான் MGR பாட்டை கேட்டு வளர்ந்தேன் என்று சொல்லுவார். நான் கூட ஒரு முறை படித்து
அவர் 3ஆம் வகுப்பு படித்தவர். தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கு தமிழ்நாட்டு கட்சியினுடைய ஒரு முக்கிய இடத்துல இருக்கிறார். நீங்க ஒண்ணு சொல்லலாம், தமிழ்நாட்டு கட்சியில சேருவதற்கு முக்கியத்துவம் பெருசா படிப்பு தேவையில்லைன்னு சொல்லலாம், அதுவே வேடிக்கை. ஆனால் இவர் 3ஆம் வகுப்பு படித்தவர். ஆனால் கண்ணதாசன் பாடலை கேட்டு 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 தன்னுடைய அறிவாளர் ஒரு மனிதனையே பக்குவப்படுத்தி உயர்த்தி இருக்குன்னு சொன்னால் அது கண்ணதாசனுடைய பாடல். இன்னொரு குறிப்பை சொல்கிறேன், அந்த நபருக்கு பேச வராது, அதாவது ரொம்ப சிக்கி சிக்கி பேசுவார். இந்த பாடல்களை கேட்டு அந்த பாடல்களை பாடி பாடி இன்றைக்கு அவர் ஒரு பேச்சாளராக அவர் அந்த அளவுக்கு அந்த பாடல்கள் பக்குவப்படுத்தி. கண்ணதாசனை பற்றி நாம் இவ்வளவு நடைமுறை வாழ்க்கை பற்றி சொல்கிறேன். ஏன் என்று சொன்னால், கண்ணதாசன் என்னை பொறுத்தவரை ஒரு கவிதை கூட எழுதியது கிடையாது. கண்ணதாசன், கவியரசர் கண்ணதாசன் ஒரு கவிதை கூட எழுதியது கிடையாது. தன் வாழ்க்கையை எழுதி கொடுத்தார். தான் பார்த்ததை, தான் உணர்ந்ததை, தான் கேட்டதை, தன்னுடைய சோகங்களை, மகிழ்ச்சிகளை எல்லாம் எடுத்து கொடுத்தார். அம்மா சொன்னாங்க, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அப்பாட்டு. பணம் இல்லை, வீடு முழுக்க போற சூழ்நிலைமை. பணம் இல்லை, அப்பா அண்ணன் என்னடா தம்பி என்னடா எழுதுறாரு. இன்னொரு பக்கத்துல வீடு போயிடுச்சு என்றாரு, போனால் போகட்டும் போடான்னு எழுதுறாரு. அந்த மாதிரி வாழ்க்கையே அப்படியே கொண்டு வந்து அவருடைய ஊரை சேர்ந்த ஒரு நண்பர் ஒருத்தர் சென்னையில அல்லாடிக்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்த உடனே அவர் சொல்ற, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு, ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்து ஊரை போய் சேர்ந்து அமைச்சிட்டு அடுத்த நாள் பாட்டுறாரு, பாரப்பா பயணியப்பா பட்டணம் தான் பெரியதப்பா அப்படின்னு சொல்லி, ஊரப்பா பெரியதப்பா உள்ளம்தான் சிறியதப்பான்னு எழுதுறாரு. அந்த பயணியப்பன் யாருன்னு சொன்னா அவருடைய நண்பர், அவர் பார்த்து விட்டு அவரை சாலையிலே பார்த்த நண்பர். இப்படி வாழ்க்கையை கவிதைகளாக்கி கொடுத்த அந்த கவிஞர் வாழ்க்கையை கவிதையாக்கி கொண்டால் இன்றைக்கும் ஒரு வாழ்ந்து கொண்டார். மிக சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள் ஐயா. அவருடைய கவிதையை எடுத்து காட்டினீர்கள், நன்றாக இருக்கும், மிகவும் சிறப்பாக இருக்கும். மிக்க நன்றி ஐயா. நன்றி நன்றி. அடுத்ததாக ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்திலிருந்து திருமதி பிரபாவதி ராஜசேகரன் அவர்களை அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. இவர் மிக சிறந்த ஒரு ஆளுமை, நிறைய கவிதைகளும் கட்டுரைகளும் ஊரையும் நிகழ்த்தி வரக்கூடிய ஒரு பெருங்கவிஞர். இன்றைக்கு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி சகோதரி. வாருங்கள். மிக்க மகிழ்ச்சி அம்மா. தங்களை காண வேண்டியும் வந்தேன் என்றும் கூறலாம். வாருங்கள். சங்கத்தமிழ் பூங்காவில் அமர்ந்திருக்கும் அனைத்து தும்பிகளுக்கும், தும்பி கவிஞர்களுக்கும் வணக்கம் கூறுகிறேன். சங்கத்தமிழ் பூங்காவின் தலைவராம் வள்ளுவனை வணங்கி, செயலாளராம் பாரதிதாசனுக்கு தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம், தீங்குரு பகைவரை வனின்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் என்ற எழுச்சி வரிகளோடு நம்முடைய இந்த நிகழ்விற்கு சங்கத்தமிழ் பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நமது தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா ஆக்கமும் ஊக்கமும் அளித்து நம்மை தமிழ் வழி நடத்தும் அவர்களுக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமது ராஜாமணி அம்மா அவர்களது பட்டங்களையும் விருதுகளையும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அவ்வளவு பெரிய மிகுந்த சிறந்த நம்மால் போற்றப்பட்ட அம்மையார் என்று போற்றப்படுகின்ற கவிஞர் அவரை போற்றி இந்த நிகழ்விற்கு கால கண்ணாடியாம் நமது கண்ணதாசனுக்கு ஒரு கவிதை என்றால் நமக்கு தகுதி இருக்கிறதா என்று தெரியலை. ஆனால் இதற்கு ஒரு புகழ் பாட வேண்டும் என்பதற்காக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன். தத்துவ கவிஞன் கண்ணதாசன் என்ற தலைப்பிலே என் மனத்தில் தோன்றிய கவிதையை உங்களுக்கு படைக்கிறேன். வணக்கம். தத்துவ கவிஞன் கண்ணதாசன். சாத்தப்ப செட்டியார் விசாலாட்சி அம்மையின் தவ புதல்வனே, சத்தான தமிழிலே முத்தான பாடலை படைத்த முத்தையாவே, சேரமான் காதலியை படைத்து சாகித்ய விருது பெற்றவனே, சேர சோழ பாண்டியனுக்கு இணையான கவி மன்னனே, அத்துணை துறைகளையும் கவி படைத்த கவி அரசனே, எத்துணை துயரையும் எளிதில் துடைக்க வல்லவனே, கந்தக சொற்களால் காயம்பட்ட இதயத்திற்கே குந்தகம் வராமல் இதம் தரும் பாடலை இயற்றியவனே, எதிரிகளின் ஏளனத்தால் புத்தி போன மனங்களுக்கே எதிர்த்து நிற்கும் மந்திரத்தை பாடல்களில் தந்தவனே, ஏழைகளை அடிமையாக்கி ஏறி மிதிக்கும் சமுதாயத்தை ஏழைக்கும் கீழே சொல்லியும் உரிமை தந்தவனே, துன்பத்தில் துவண்டு துயரத்தில் நைந்து வாடிய
வானின் செடிகளில் தவிர பாடல் என்ன தெரியுமா? மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா என்ற வரிகள் கேட்டதும் மயக்கம் தெளிந்து கவிஞர் வாழியை உருவாக்கினார். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, உண்மை இதுவே உள்ளத்தில் நிறைத்து உலகை உணர்த்தியவனே. தூக்கு கயிறையும் தூக்கி எறிய செய்தே தூக்கி நிறுத்திய தன்னம்பிக்கை தந்தவனே. சொந்தமும் பந்தமும் பணம் இருந்தால் சந்தனமாய் மணக்குமே, நொந்து நீ நூலாகி இருந்தால் தடயம் இன்றி மறையுமே. இதைத்தான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை இருப்பதில் அர்த்தம் என்னடா தான் பாசம் இல்லாதவன் வருகிறது. எனக்கு தெரியல. வாழ்வழித்த வர்ணஜால திரை உலகிற்கே வாழ்நாள் புகழையும் பணத்தையும் தாரை வார்த்தவனே. ஆத்திகனும் நாத்திகனும் அறிந்திடாத உயர் கருத்தையே அவ்வையின் ஆத்திச்சூடி போல் அழகுறச் சொன்னவனே. செஞ்சோற்று கடன் தீர்த்த கவி கர்ணனே, நெஞ்சில் ஓர் ஆணையும் உனக்கு எழுப்பியதில் வியப்பில்லையே. காதலியின் பிரிவு துயரை ஆற்றாத காதலன் கடவுளையே மனிதனாக படைக்க விரும்பியவனே. மனிதனாக பிறக்க வேண்டும், மனிதனாக பிறக்க வேண்டும், காதலித்து வேதனையில் வாழ வேண்டும். அந்த பாட்டு, அந்த பாட்டு எனக்கு வரலமா? அது இருக்கு. அடுத்ததாக, போற்றுதலும் தூற்றுதலும் போகட்டும் கண்ணனுக்கே என போற்றியே கீதையின் கீர்த்தியை கீதமாய் இசைத்தவனே. காளிதாசனையும் கம்பனையும் கண்முன்னே நிறுத்தியவனே, காலத்தை வென்றவனே, காவியம் ஆனவனே. விரக்தி என்ற சொல்லையே விரட்டியடிக்கும் சூரனே, விவேக கவியே நீ மறைந்ததோ சிகாகாவிலே. விரக்தி என்ற சொல்லையே விரட்டியடிக்கும் சூரனே, விவேக கவியே நீ மறைந்ததேனோ சிகாகோவிலே. நினது என்ன அலைகள் எதிரொலிப்பதோ எங்கள் இதயத்திலே, நினை பிரிந்த இதயம் நனைப்பதோ நின் பாடலிலே. நினது என்ன அலைகள் எதிரொலிப்பதோ எங்கள் இதயத்திலே, நினை பிரிந்த இதயம் நனைப்பதோ நின் பாடலிலே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, ஏன் ஏன் ஏன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். சிறப்பு சார், சிறப்பு அம்மா, சிறப்பு. மிகுந்த அருமை தங்களுடைய கவிதைகள். ஐயா சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க, பேசுங்க. சொல்லுங்க. சரி சரி சரி, சிறப்பு அம்மா. திருக்குறளை ஒட்டியதாக அந்த பாடல் நீங்கள் சொன்ன அந்த காதல் வரிகள் இருக்கும். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை இயற்றியான் என்று வள்ளுவர் சொல்லியிருப்பார். பிச்சை எடுப்பதற்காக இந்த உலகம் படைத்தானே, அவன் இங்கு திரிந்து பிச்சை எடுக்கட்டும் என்று ஒரு ஏசி இருப்பார். அதையே காதலுக்கு கொண்டு போய் வைத்திருப்பார் கண்ணதாசன். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் மூழ்க வேண்டும். அந்த வரியில தான் அந்த மாதிரியான வரிகளை அருமையாக அமைத்திருப்பார். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை கவிஞர்களுமே இன்றைக்கு கண்ணதாசனுடைய கவியரங்கத்தை விட கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல் இசையரங்கமாக வைத்திருந்தால் மிகுந்த சிறப்பாக இருந்திருக்குமோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது. அற்புதமான சொல்லெடுத்து நீங்கள் கவிதை படைத்து வருகிறீர்கள். செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுத்தேன் வண்ண சந்தத்திலே கவிதை கரம் படித்தேன் என்று அவர் ஒரு பாடலிலே எழுதியிருப்பார். அதுபோல செந்தமிழ் சொல்லெடுத்து இன்றைக்கு கண்ணதாசனை பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய துணை ஆளுமைகளுக்கும் நன்றி அம்மா. அடுத்ததாக ஐயா தங்களுக்கு திருமதி பிரபாவதி ராஜா அவர்கள் மிக சிறப்பாக தனது கவிதையை குறிப்பிட்டார்கள். அந்த வரிகளை நான் சொல்ல வேண்டும் அம்மா பாடி காட்டி விட்டார்கள். நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார். அவருடைய திரைப்பட பாடல்களில நிறைய பாடல்களில் நிறைய செய்திகளை வைத்திருக்கிறார். அம்மா சொன்னமா நிறைய பேர் திரைப்பட பாடலை பார்க்குறாங்க. அவருடைய தனி கவிதைகள் இலக்கியங்கள் பார்த்தா அவ்வளவு. மாங்கனின்னு ஒரு நூல், அவருடைய நூல் மாங்கனி தான் நினைக்கிறேன். மாங்கனி ஒரு புத்தர் வரா மாதிரி ஒரு கதை, புத்தர்லாம் வரா மாதிரி ஒரு புத்த பிட்சு வரா மாதிரி ஒரு கதை. அது புத்த பிட்சு வரா மாதிரி ஒரு கதை. அது அவ்வளவு அருமையாக எழுதியிருப்பாங்க அந்த
அது ஒரு காவியம், குறுங்காவியம். நான் என்னுடைய இளம் வயதில படித்தேன். மிகச் சிறப்பான கவிதைகளை, அதாவது எதையுமே வந்து திரைப்படத்தில் எப்படி எழுதியிருக்காரோ அதற்கு நேர்மாறாக தன்னுடைய இலக்கியத்திலே மிகச் சிறந்த தேர்ந்த இலக்கிய அறிஞராக இருந்தார். திரைப்படத்திலும் கூட இலக்கியத்தை கொண்டு ஒரு முறை அது வானொலியிலே ஒரு அம்மையார் கண்ணதாசன் பாடல்களை பற்றி பேசுகிற பொழுது இவர் நிறைய இலக்கியங்களை படித்துவிட்டு அதை அப்படியே வாங்கி எடுக்கிறார் என்று சொல்லிவிடுகிறார். கண்ணதாசன் அதுக்காக வருத்தப்படவில்லை. அந்த அம்மையாருடைய தொடர்பு கொண்டு அவருக்கு கடிதம் எழுதுகிறார். நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க, பாமர மக்களுக்கு இது போய் சேர்றது தப்பா? அடுத்ததாக ஒரு கேள்வி எனக்கு கூட அந்த செய்தி பெற்றோர் கேட்டது. நாம என்ன படிக்கிறோமோ அதுதானே வரும். நாம என்ன படிக்கிறோமோ அதுதான் வரும். நாம வந்து அறிவியல் படிச்சுட்டு தமிழ் கவிதைகள்லாம் சொல்லணும். அப்ப தமிழ் இலக்கியங்களை படித்தா நமக்கு முன்பு இருக்கக்கூடிய இலக்கியங்களை படிக்கிற போது அவை இயல்பாக வந்து சேரும் என்பதுதான் உண்மை. அதுக்கு மீறி நாம சொல்ல முடியாது. அதான் ஒரு மிக சிறப்பாக தான் கற்றவற்றை எல்லாம் எந்த மக்களுக்கு அந்த இலக்கியங்கள் போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு தன்னுடைய திரைப்பாடல் மொழி மூலமாக அது வேறு தனி மொழி. திரைப்பாடல் மொழி தனி, தமிழ்தான் இன்னொரு தனி மொழி. அந்த மொழியில போயிட்டு எவ்வளவு பாடல்கள். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. இதோட பெரிய எப்படி யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தை நேசிக்கிற ஒரு மனிதன், உலகத்தை நேசிக்கிற ஒரு மனிதன் சொல்லுகிற வரிகள். இது மாதிரி நிறைய குழந்தை பாடல்கள் திரைப்படத்தில் கொடுத்திருக்காரு. சமீபத்தில் கூட சொன்னோம், நம்ம வந்து சின்னஞ்சிறு கிளியே என்கிற ஒரு சிறுவர் பாடல் நூலை வருகிற 7/7/2024 அன்று வெளியிட இருக்கிறோம். இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய, தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் திருமதி ராஜாமணி அம்மையார் தலைமையிலே அந்த நூல் தயாரிப்பு நடைபெற்று கவியரசு இரா விஜயா, திருமதி கற்பகம், திருமதி கல்யாணி, திருமதி கலைவாணி, இப்படி வரிசையில நானும் கூட சில பாடல்கள் கொடுத்திருக்கேன். ஒரு 7 பேர் கலந்து கொண்டு அந்த நூலை எழுதுகிறோம். அதை எழுதுகிற போதெல்லாம் எனக்கு கண்ணதாசன் தான் நினைவு. மிகச் சிறப்பான கவிஞர். அவருடைய கவிதைகளை படிக்கிற பொழுது நமக்கு மிகுந்த ஈடுபாடு. எழுதாதவனு கூட எழுதி விடுவான், கவிதை எழுத தெரியாதவனு கூட எழுதி விடுவான். அந்த அளவுக்கு அவருடைய கவிதைகள் கவிஞர் கண்ணதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு கவிஞர் கஜா அவர்கள் கவிதை வழங்குகிறார்கள். வாருங்கள் ஐயா. கேட்குறீங்களா? வாருங்க, சொல்லுங்க. கவிஞர் கண்ணதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் உலக சாதனை சிறப்பு கவியரங்கம். தலைப்பு கால கண்ணாடி கண்ணதாசன். இணை தலைப்பு மென்மொழி கவிஞன் கண்ணதாசன். தலைமை திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு ஈரா ராஜாமணி அம்மையாருக்கு வணக்கம். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் நீலகண்ட தமிழர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். தமிழ் வணக்கம். தனித்து இனிக்கும் தமிழே வணக்கம். தளம் அவை வணக்கம். சங்கத்தமிழ் குழுமத்தாரே அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு மென்மொழி கவிஞர் கண்ணதாசன். மரபு கவிதை நிலைமண்டல ஆசிரியப்பாவில் அளவடி. பாடலும் கவிதையும். பவள கொடியிலே முத்துக்கள் பூத்தான், புன்னகை ஒன்றே பேராகும். அழகிய வரிகளை அகத்தினில் பதித்தவன், பழகிய கவிஞனாய் படைப்பதில் திகழ்ந்தவன், விழுமிய முகமுடன் வெளிப்பட எழுதியவன், உழவராய் உழைப்பினில் உழுக்கவி புலவனவன், மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, கதகளி அழகினில் கவிதை படைத்தவன், இதழ்களின் அசைவினை இதயத்துள் வைத்தவன், விதவித படங்களில் வெண்மனம் பகிர்ந்தவன், மிதமொழி தமிழினில் நிகழ்பட எழுதியவன், ஆயிரம் மலர்களே மலருங்கள்
அமுத கீதம் பாடுங்கள் பாடுங்கள். ஆயிரம் மலர்களில் அமுதமாய் தமிழை ஆயிரம் படைப்பினில் பெருங்கவி கலைஞன் அவன். துயிலும் அனைவரின் உறக்கம் கலைத்தவன், பயிலும் இளைஞரை படைப்பு கவி ஆக்கியவன். உலகம் அழகு கலைகளின் சுரங்கம், பருவ சிலைகளின் அரங்கம். காதலே ஓடிவா, காலமே ஓடிவா. உலகினை மடியில் ஒலித்து வைத்தவன், இலக்கினை நோக்கியே இதழுடன் இணைத்தவன். பல உயிர் மகிழ்வினில் புதுமையை புகுத்தவன், ஒளிவுடன் மென்மொழி பகிர்ந்த கண்ணதாசன். வாழிய கவிஞர் கண்ணதாசன் வாழியவே. நன்றி கூறல். வாய்ப்பு அளித்த தலைமைக்கும் குழுமத்தினர் அனைவருக்கும் கவிஞர்களுக்கும் நன்றி, வணக்கம். கவிச்சிற்பி கவிகேஜா, சென்னை. கவிச்சிற்பி கவிகேஜா அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஐயா. தங்களுடைய பாடல்கள் ஒவ்வொன்றையும் முன்னுதாரணமாக அவருடைய கவிஞரனுடைய வரியை எடுத்து வைத்துவிட்டு நிலைமண்டல ஆசிரியர் பாவிலே இது அமைந்திருக்கிறது என்று சொல்லாமல் சொல்லி அற்புதமாக அவங்களுடைய கவிதைகளை தந்தீர்கள். மிகுந்த சிறப்பு ஐயா. கவிஞர் கண்ணதாசன் யாப்பிலக்கணம் மட்டும் கற்றவன் அல்ல, தமிழ் இலக்கணம் நன்கு ஆய்ந்து தோய்ந்தவன் என்றே. படிப்பறிவு குறைவாக இருந்தாலும் பட்டறிவும் அதிகமானவன். ஆனால் தமிழ் இலக்கணத்திலே பிழையில்லாது எழுதக்கூடிய ஒரு கவிஞனாக நான் அவனை கண்டேன். ஒரு முறை அவர் கவிதை எழுதுவதற்காக இசையமைப்பாளர் காத்துட்டு இருக்கிறாரு. இவர் எங்கேயோ போனவர் வரவே இல்லை, கவிதையும் கொடுக்கல. அப்ப அவர் கோபமா, அந்த ஆளு அவரு கொஞ்சம் மது பழக்கத்துக்கு அடிமையானவர் தானே, அவன் எங்க போய் குடிச்சிட்டு இருக்கானு, எங்க போய் உழுந்து கிடக்குறானு, அவன் எங்க வர போறான் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா ஒரு மாதிரி சொல்லியிருப்பாரு. அது எப்படியோ கண்ணதாசனுடைய காதுக்கும் வந்துருது. அவர் எழுதும்போது அந்த படத்துல ஒரு பாடல் எழுதி கொடுக்கிறாரு. இந்த நெஞ்சு ஒரு திரைப்படத்துல, சொன்னது நீதானா, சொல் 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 என்னுயிரே, சம்மதம் தானா, ஏன் 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 என்னுயிரே, தெய்வத்தின் தோளில் சூட்டிய மாலை திருவினிலே விழலாமா. இந்த பாடல் முழுவதுமே அத்துணை வரிகளையும் நாம் நோக்கும் பொழுது கேள்வியாகவே அந்த கேள்வி கணைகளாலே தொடுத்திருப்பார். இப்படி போய் என்ன மத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டீங்களே ஒரு வார்த்தை அப்படிங்கிறது மனசுக்குள்ள வச்சுக்கிட்டது, சொன்னது நீதானா, சொல் சொல் சொல்லுன்னு எழுதியிருப்பார். அந்த சொல் 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 அப்படிங்கிறது எனக்கு பதில் சொல்லுங்கிற மாதிரி அமைந்திருக்கும். இந்த பாடல் வரிகள் இருக்கக்கூடிய சொற்களை கவனியுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வினா வாக்கியத்துல ஆகாரமும் ஏகாரமும் வந்திருக்கக்கூடிய சொல்லாக கேட்டதுதானா, அடுத்ததுதானா, படைத்தாயோ அப்படிங்கிற மாதிரி ஓவும் ஆவும் சேர்ந்திருக்கக்கூடிய வரிகளாகவும் இருக்கும். யார் யார் ஏன் ஏன் அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்கும். அந்த பாடல் முழுவதுமே ஒரு எப்படி ஒரு வினா எழுத்துக்களை நடத்தணும் அப்படின்னு நாம நினைச்சோம்னா அந்த பாடலை ஒரு முறை அழகா படிச்சு காமிச்சிட்டு இதையெல்லாம் வினா எழுத்துகள், இதையெல்லாம் வினா சொற்கள் அப்படின்னு அழகாக அந்த இலக்கணத்தை நடத்தக்கூடியதாக அந்த பாடல் அமைந்திருக்கும். அப்படி அற்புதமாக அவருடைய கவிதைகள் இருக்கும். அதுபோல யாப்பிலக்கணத்திலும் அவர் சிறந்தவன், தமிழ் இலக்கணத்திலும் அவன் சிறந்தவன் என்பதை இங்கே தன்னுடைய யாப்பிலக்கண கவிதை மூலமாக நமக்கு கவிஞர் கெஜா அவர்கள் மிகுந்த சிறப்பாக தன்னுடைய கவிதையை இங்கே படைத்து காண்பித்தார். மிகுந்த அருமை ஐயா, அருமை. சொல்லுங்க ஐயா. ஐயா கலந்துக்கிறாரா? அடுத்ததாக திருமதி கலைச்செல்வி அவர்களை அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா, வாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் தொகுப்பாளினி அவர்களுக்கும் என்னுடன் கவிப்புனையும் அனைத்து கவிஞர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் காலை வணக்கத்தை குறித்தாகுகிறேன். இன்றைய கவியரங்க தலைப்பு கால கண்ணாடி கண்ணதாசன். முத்தையா என்றதன் பெயர் மாற்றி
கண்ணன் மேல் கொண்ட காதலால் கண்ணனுக்கு தாசனானவர். தன் கவிதையில் கட்டி போட்டவர். காலத்தை கண்ணில் கண்ணாடியாய் காட்டிய கண்ணதாசன் கலாச்சார நாகரிகத்தை பாட்டில் வடித்தவர். தாலாட்டு முதல் ஒப்பாரி வரை இவரின் பாடலில் காணலாம். கலவை பொக்கிஷம் கண்ணதாசன். கலவை பொக்கிஷம் கண்ணதாசன். கீதையில் கண்ணன் சொன்னதை விட கண்ணதாசனிடம் அர்த்தம் புரிந்தது. அழகூட்டி மெருகூட்டி தமிழ் சொற்கள் மேல் உனக்குத்தான் எத்தனை எத்தனை பரிவு. வேதாந்த சித்தாந்தம் தத்துவமாம் மருத்துவமும் சித்திக்க கொடுத்தாரே, தேனமுதும் தந்தாரே. காலத்தை வென்ற காவிய கலைஞன் நீ. பாமரரும் புரியும் வகையில் பாட்டி செய்தவர். ஆன்மீக தேசப்பற்று தத்துவம் காதல் வீரம் சமுதாய அக்கறையை அலசி ஆராய்ந்த ஆய்வாளர். தங்கையின் பாசத்தை பாட்டில் பாங்காய் சொன்னவர். கண்ணதாசனின் பேனா மைக்கு மட்டும் இத்தனை விந்தையா, கண்ணதாசனின் பேனா மைக்கு மட்டும் இத்தனை விந்தையா என ஆச்சரியப்பட வைத்த பாவலர் அவரே. கவலைகள் காலத்தில் மாறும் என்ற கருத்தை கனிவாய் சொன்ன கவி வித்தகர் இவரே. கவலைகள் காலத்தில் மாறும் என்ற கருத்தை கனிவாய் சொன்ன கவி வித்தகர் இவரே. மரணத்திற்கும் மகுடம் சூட்டிய மாமனிதர். மரணத்திற்கும் மகுடம் சூட்டிய மாமனிதர். பக்தியையும் பாசமாய் பாட்டில் தந்தவர். இவரின் திறமை தேனில் ஒரு துளி இனிமையைத்தான் நான் இங்கே பகிர்ந்து உள்ளேன். குழந்தை பாடல், குதூகல பாடல், சோக கீதத்தையும் சுந்தர தமிழில் சொன்னவர். சாதி மத கருத்துக்களை சரியாய் சொன்னவர். அழியா புகழ் பெற்ற வல்லவர். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் ஞா கலைச்செல்வி, சென்னை. அற்புதம், அற்புதம் அம்மா. கவிஞர் கண்ணதாசனுடைய ஒரு முழு தோற்றத்தையும் இங்கே கொண்டு வந்து அவருடைய எண்ணங்களை இங்கே மிக சிறப்பாக பதிவிட்டிருந்தீர்கள். கீதையை கூட கண்ணன் சொல்லியிருக்கிறான். அதுபோல இந்த கண்ணதாசன் கீதையாக சொன்னான் என்று ஒரு வரியை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதிலே கர்ணன் படத்திலே ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும். அந்த பாடல் வரிகளை, அந்த கீதையினுடைய சாராம்சத்தை மிக எளிமையாக ஒரு பாடலாக தந்திருப்பார். அது ஒரு வசன பாடலாக கூட வந்திருக்கும். மரணத்தை கண்டு கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வே என்று அந்த பாடலை அவர் எழுதியிருப்பார். அது கீதையினுடைய மொத்த சாராம்சத்தையும் ஒரு 3 நிமிடம் 4 நிமிடம் அப்படியே வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கும் அந்த பதிவு. அற்புதம் அம்மா, அற்புதம். திருமதி கலைச்செல்வி அவர்களுக்கு நன்றி அம்மா. ஐயா, சிறப்பான ஒரு கவிதை கொடுத்தார்கள். நன்றிங்க. சென்னை தியாகராய நகரிலிருந்து வந்திருந்தார் திருமதி கலைச்செல்வி அவர்கள். நீங்கள் இருக்கும் அதே ஊரில் தான் அவர் வாழ்ந்தார். சற்றே ஒரு கிலோமீட்டர் தூரம் கிடையாது. அவ்வளவு தூரத்தில் தான் அவர் வாழ்ந்தார். இன்றைக்கும் அவருடைய வீடு இருக்கிறது. கண்ணதாசன் சாலை என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார். அவருக்கு சிலை இருக்கிறது. உண்மையிலேயே அந்த கண்ணதாசனுடைய கவிதைகளை பற்றி நீங்கள் அழகுரை எடுத்துக் கொள்கிறீர்கள். அவன் கவிதையிலே நாம் என்னவெல்லாம் இப்போது சொல்லுகிறோமோ அதையெல்லாம் அவன் ஏற்கனவே சொல்லிவிட்டு, அவ்வளவு, அதாவது ஒரு 40 ஆண்டுகள் கழித்து 50 ஆண்டுகள் கழித்து நாம் பேசுவதையெல்லாம் அவன் அன்றைக்கு பேசிவிட்டு சென்றார். கண்ணதாசனுடைய கைகளிலே ஒரே ஒரு முறை நான் பரிசு வாங்கியிருக்கேன். அது எனக்கு மெத்த மகிழ்ச்சியான ஒரு கண்ணதாசன் கைகளிலே அதை பற்றி நான் பேசுவோம். சிறப்பம்மா, சிறப்பு கவிதை மிகவும் சிறப்பாக தொடர்ந்து நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பு. நன்றி அம்மா. அடுத்ததாக திருமதி அமுதா சிங்காரவேலு அவர்களை அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. தாய் தமிழையும் என்னுள் உறைந்த எண்ணவரையும் முதற்கண் வணங்கி, சங்கத்தமிழ் பூங்கா நிறுவனர் ஐயா நெருகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, அவையின் தலைமை அம்மா அவர்களை வணங்கி, அவை சார்ந்த கவி ஆளுமைகள் அத்துணை பேரையும் வணங்கி துவங்குகிறேன். அம்மா. கால கண்ணாடி கண்ணதாசன்.
வாழ்க்கையின் அர்த்தமும் வறுமையும் உணர்ந்தவர். தாழ்நிலையின் போதிலும் தரமிறங்கா தென்னவர். இதுதான் நானென இயல்பாக சொன்னவர். புதுவித அனுபவம் புதுவிதமாய் தந்தவர். மனிதனின் வாழ்க்கை மகோன்னதம் உணர்த்தியவர். தனித்த பெருமையை தனதாக்கி கொண்டவர். தூற்றிய பேர்களை தூசென தள்ளியே மாற்றினார் மனதை மாசிலா வழி. தவறிய நாட்களை தன்னிலிருந்து பிரிக்கவும் இல்லை, அவதானம் இழந்து அதனை மறுக்கவும் இல்லை. என்னாலும் விடமாட்டேன் என் மானம் என்றவர். தன்மானம் பெரிதென்று தரணிக்கும் உரைத்தவர். பழித்தோரின் முன்னே பழியென கிடக்கவும் இல்லை, விழித்து வாழ்க்கையை வீணென ஆக்கவும் இல்லை. சரிபுழை தன்னை சரியான தருணத்தில் புரிந்திட்ட பின்னே புத்தனென மாறியவர். புத்திமதி என்பதெல்லாம் புதியவையாய் எடுத்து வைத்தார். தத்துவம் உரைத்ததில் தன்னிலையும் சேர்த்துரைத்தார். தான் பட்ட துயரத்தை தவறாது சொல்லி வைத்தார். ஏனென்ற கேள்விக்கும் எதிர்காலம் உண்டென்றார். பின்னாலே பேசுவோரை பிரிதொன்றாய் எடுத்ததில்லை. முன்னாலே செல்லும் அவர் முனைப்பையும் மாற்றவில்லை. ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு காலத்தையும் எவ்விதம் தன்னுடன் என்பதை உரைத்தவர். தனது வாழ்வையை தரமான சான்றாய் மனமே உவந்து மணக்கவை தந்தவர். ஞானத்தின் அடுக்கில் ஞாபக சின்னமாய் காலத்தின் கால கண்ணாடி கண்ணதாசன். நல்வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் அம்மா. சிறப்பு. அருமை 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 அம்மா. உங்களுடைய பாடல் வரிகளிலே அவன் ஒரு தன்மான கவிஞன் என்றீர்கள். நிச்சயமாக அவன் ஒரு தன்மான கவிஞன் என்பதற்கு எனக்கு ஒரு நிகழ்வு நினைவு வந்து, காமராசருடன் அவருடைய ஒரு அரசியல் நட்பு இருந்த காலகட்டத்திலே அவர் ஒரு முறை இருவருக்கும் ஏதோ ஒரு பிணக்கு ஏற்பட்டு பேசாமல் இருந்து விட்டார்கள். அப்பொழுது அவர் கண்ணதாசனிடம் சென்று கூறுங்கள், நான் அழைத்ததாக, அவரை வர சொல்லுங்கள் என்று ஒருவரிடம் சொல்லி அனுப்பியிருக்கிறார். ஆனால் அதற்கு கண்ணதாசன் ஒரு பாடல், திரைப்பட பாடல் எழுதிய அந்த நேரத்திலே அந்த நிகழ்வை பயன்படுத்தி எழுதியிருக்கிறார். அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி, வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோக ஏதடி, அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் சொல்லடி என்று அவருக்கு பதிலாக வேறு யாருடனும் நான் பேசவில்லை, அவரை நேரடியாக என்னுடன் பேச சொல்லுங்கள் என்று பதில் அனுப்பியிருப்பார். அது போல ஒரு தன்மான கவிஞனாக அவன் விளங்கி இருப்பான். மற்றொரு இடத்திலே அர்த்தமும் வறுமையும் தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டு அதை பதிவிட்டவன் என்று ஒரு வரியை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். மிக சிறப்பு அம்மா. அந்த துலாபாரம் படத்திலே வரக்கூடிய பாடல் அப்படியே ஒரு வறுமையினுடைய தாக்கத்தை நமக்கு மிக அற்புதமாக இங்கே தெளிவுபடுத்தி இருக்கும். கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது தண்ணீரிலே. இந்த பாடல் முழுவதும் பார்க்கும் பொழுது அனுபவிக்காமல் அது யாரும் எழுதியிருக்க முடியாது என்ற ஒரு நினைவு கூட எனக்கு. அற்புதம் அம்மா, அற்புதம் தங்களுடைய கவிதை. தங்களுக்கு இங்கே பின்னூட்டம் அளிக்க ஐயா காத்திருக்கிறார். வாருங்கள் ஐயா, வாருங்கள். சொன்னாங்க நல்ல கருத்துல கிட்டத்தட்ட அம்மாவுடைய கவிதையை பத்தி நம்ம அம்மா அருமையா சொல்லிட்டாங்க. திருமதி அமுதா சிங்காரவேலு கோவையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்று சிறப்பிப்பவர், கவியரங்கம், பட்டிமன்றம் என்று பல தளங்களிலும் பயணித்து வருபவர். நம்முடைய நிகழ்ச்சியில் மட்டும்தான் பல தளங்களிலும் கூட பயணித்து கொண்டிருக்கிறார், பல அமைப்புகளிலே பயணித்து கொண்டிருக்கிறார் திருமதி அமுதா சிங்காரவேலு. நல்ல கவிதை கொடுத்தார்கள். அந்த கவிதையிலே சில வரிகளை அவர் கோடிட்டு காட்டினார். அம்மையார் சொல்லும் போது துலாபாரம் பாடலை பற்றி சொன்னார்கள். தமிழ்நாட்டிலே தெலுங்கு பாடல்களும் மலையாள பாடல்களும் கன்னட பாடல்களும் மொழி மாற்றம் செய்கிற பொழுது கண்ணதாசன் வந்து உட்கார்ந்தால் அந்த இசைக்கு அவர் எளிதில் எழுதி கொடுத்து வருவார். இந்த பாடலே ஓணம் பிறந்தாலும் என்று, இவர் வந்து பொங்கல் பிறந்தாலும் தீபம் இருந்தாலும் என்று எழுதியிருப்பார். அதுல வந்து மலையாள அந்த கேரளத்து பண்டிகைகளை பற்றி குறிப்பிட்டிருக்கோம். ஏன்னா அது ஒரு மலையாள திரைப்படம் தான். அதுல வந்து காற்றினிலே கொடுங்காற்றினிலேன்னு எழுதியிருப்பாங்க. ஏன்னா அது வந்து அங்க வந்து கொடுங்காற்றுனா புயல்னா, அது இது மாதிரி காற்றினிலே பெருங்காற்றினிலேன்னு எழுதியிருப்பாரு.
அதெல்லாம் வந்து அதே மாதிரி கிட்டத்தட்ட மலையாள பாடல் வந்து தமிழ் போலத்தான் இருக்கும். அது மிக அழகாக தமிழ் படித்திருப்பார். அவர் வந்து தமிழ் கவிதை மட்டுமல்லாம, தமிழ் மொழி மட்டுமல்லாம பிற மொழிகளுடைய நுட்பங்களை மறந்து வைத்திருந்தார். தெலுங்கு பாடலுக்கு தமிழிலே பாடல் எழுதுகிற போது ஒரு ஒரு சிறப்பான யுக்தியை அவர் கையாளுவார். என்னென்று சொன்னால், வல்லொற்றுகள் வராத சொற்களாக போட்டு எழுதி கொண்டு போவார். ஏனென்றால் தெலுங்குல வந்து அந்த வல்லொற்று இருக்காது, அதிகமாக காணப்படாது. அது ரொம்ப மென்மையா இசை மொழி அது தெலுங்கு. இவர் எழுதுகிற பொழுது அந்த வல்லொற்றுகள் வராமல் எழுதி கொண்டு போவார். இந்த பாடலுக்கு பிருந்தாவனம் நந்தகுமார் அவர் எழுதுற மாதிரி யாரால் எழுத முடியும்? அந்த அளவுக்கு அந்த சிறப்பாக அந்த மொழி ஆளுமை கொண்டவர். எந்த இடத்திலும் எந்த ஒரு சூழ்நிலைமைக்கும் பாடல் எழுதி கொடுத்தவர். அவரால் எழுத முடியாத ஒரே சூழ்நிலை, திரைப்பட சூழ்நிலைன்னு விட்டாக்கா, நம்ம மாட்ட சுத்தி ஆடுறது. எத்தனை தடவையா மாட்ட சுத்தி ஆடுங்க, எத்தனை தடவையா அதுக்கு எழுதிட்டு இருக்க மாட்ட சுத்தியே ஆடிட்டு இருக்கீங்களே, இது எத்தனை முறை தான் எழுதுவேன்னு கேட்பாரு. ஆனா அதற்கு கூட எழுதி கொடுத்திருக்காரு. சிறப்பான பாடலை கொடுத்த கண்ணதாசனுக்காக ஒரு சிறந்த கவிதையை கொடுத்துட்டு மிகவும் மகிழ்ச்சி. மிகுந்த சிறப்பு ஐயா. தமிழ் கண்ணதாசனை பாராட்டியது, தமிழ் கண்ணதாசனை சிறப்பு சிறப்பு சிறப்பு. அந்த கண்ணதாசனுடைய திரைப்பாடல் முதல்ல கோவில் தான் தொடங்கிச்சு. அவருடைய வாழ்க்கையோட கோவில் தான் தொடங்கிச்சு. சிறப்பு ஐயா. இப்பொழுது சங்க தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் கண்ணதாசனை பற்றிய ஒரு கவியை இங்கே படைக்க இருக்கிறார். இதற்கு மதிப்பு என்பதை விட, பின்னூட்டம் என்பதை விட, யார் வேண்டுமானாலும் அவருடைய கவிதையை கேட்டுவிட்டு பாராட்டலாம். வாருங்கள் ஐயா. பாம்பை யார் வேண்டுமானாலும் அடிக்கலாம் என்பது போல இறைவனை யார் வேண்டுமானாலும் புகழலாம். மனதிலே இறைமை இருக்கக்கூடியவர்கள், அன்பு இருக்கக்கூடியவர்கள் யாரை வேண்டுமானாலும் புகழ்வார்கள். சினம் இருப்பவர்கள் தான் பாம்பை அடிப்பார்கள். எங்களுக்கு சினம் இல்லையே ஐயா. நீங்கள் இறைநெறியில் ஊறியவர், இறைமை பற்றி சொன்னீர்கள். நான் பாம்படிக்கிறேன், பாம்பு சொன்னேன். மயில் ஒன்று நடந்து வருவதைப் போல் நடையிருக்கு. மயில் ஒன்று நடந்து வருவதைப் போல் நடையிருக்கு. தமிழ் பாட்டை எடுத்து வைத்து கடை விரிக்கும். தமிழ் பாட்டை எடுத்து வைத்து கடை விரிக்கும். கவிதையினை சொல்ல வந்தால் கவி அணையும் மடை திறக்கும். கவி அணையும் மடை திறக்கும். காதல் மொழி கண்ணன் வழி கவிதைகளில் படையெடுக்கும். அரசவை கவிஞராய் வீற்றிருந்தார். அதனால் கவிஞர்களின் அரசராய் நின்றிருந்தார். தமிழ் அவை போற்றிட வாழ்ந்திருந்தார். இந்த சங்க பலகைலாம் அது மாதிரி இருந்திருந்தா அதெல்லாம் போட்டிருக்கு. இன்றைக்கு கூட பாருங்க, அனைத்து அமைப்புகளும் கவியரசருக்கு விழா எடுத்து தமிழ் அவை போற்றிட வாழ்ந்திருந்தார். தியாகராய நகரில் சிலை எடுத்தார். அவருக்கு தியாகராய நகரில் சிலை எடுத்தார். திக்கெட்டும் பாட்டிசைத்து களை வெடித்தார். கவிஞர் கண்ணதாசன் திக்கெட்டும் பாட்டிசைத்து களை வெடித்தார். சொன்னது நீதானா, சொல் என்று MSV-யிடம் கேட்டார். அதிலே சில வரிகள் வரும். தெய்வத்தின் கழுத்தில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா. அதாவது அந்த பெண்மணி கணவன் சொல்ல, நான் இறந்து போயிடுவேன், நீ வேறொருத்தர் திருமணம் செய்து கொள் என்று சொல்லுகிறான். கணவன் சொல்லுகிறான். அந்த கருத்து அந்த காலத்துக்கு மிகவும் புரட்சிகரமான கருத்து. இது மாதிரியான கருத்து பேர் சொல்லப்பட்டது கிடையாது. சொல்றான். அப்போ அவன் வருத்தப்படுறான். நான் அது எப்படி பண்ண முடியும், நான் உன்னுடைய மனைவி. அங்க மருத்துவம் பார்க்கிறவன் தன்னுடைய பழைய காதலன். இந்த சூழ்நிலை எழுதுறாங்க அந்த பாடல்ல. தெய்வத்தின் தோளில் சூடிய மாலை தெருவினிலா விழலாமா, அதை வேறொரு கை வந்து தொடலாமான்றாங்க.
எடுக்கலாமா, சுடலாமா, தொடலாமா, முடியுமா என்று அந்த பாடலிலே எழுதியிருப்பார். ஒவ்வொரு பாடலிலும் ஒரு காவியத்தை படைத்திருப்பார். வாரணம் போன்ற சொற்களை எல்லாம் தமிழ் திரைப்படத்தில் பயன்படுத்துகிறோம். அதெல்லாம் கவிதையில பயன்படுத்தும். வாரணம் வாரணம் ஆயிரம் சூட வளம் வந்து இங்கே அந்த பாடலை எடுத்து தமிழ் திரைப்படத்திலே வைத்திருப்பார். அவர் இப்படி வைத்ததெல்லாம் வெற்றி பெற்ற பாடலாகவே இருந்திருக்கு. இதெல்லாம் எடுபடுமா என்று நினைக்கிற போது அதெல்லாம் எடுபட்டு அதுதான் அவருடைய வெற்றியாக இருந்தது. கவிதைக்கு முன்பாக சில வரிகள் அவரை பற்றி நாம் பேசியாக வேண்டும். அதனால் இதெல்லாம் பேசுகிறேன். ஒரு தாம்பத்தியம் என்பது எல்லோருக்கும் அறிந்தது, எல்லோரும் தெரிந்தது. ஆனால் யாரும் அதை பற்றி பேசுவது, வெளியுலகத்தில் பேசுவது. அதை ஒரு பாடலிலே கொண்டு வருகிறார். அந்த ஒரு விடயத்தை இதை விட நாசுக்காக மிக உயர்வான முறையிலே வேறு எந்த கவிஞனாலும் எந்த சொற்களை கொண்டு நிரப்ப முடியாது என்பதை அவர் நினைக்கிறார். காதலனும் கவிதை தந்தேன் கட்டிலின் மேலே, காதலனும் கவிதை தந்தேன் கட்டிலின் மேலே. அதற்கு அடுத்த வரி பெண்மணி பாடணும். என்ன சொல்லுவா ஒரு பெண்ணு? நிச்சயமாக அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனா அந்த அப்பா பதில் சொல்றாங்க, அந்த கவிதைக்கு நான் பரிசு தந்தேன். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கவித்துவமும் செறிந்த ஞானமும் இருந்தால் இதை எழுதியிருப்பார். அவர் சிவகாமியின் மகனிடம் எழுதி சொல்லடி என்றெல்லாம் எழுதியிருக்கிறார். இதை விட அவருடைய எழுத்துக்கள், அதாவது இன்னொரு வருத்தமான செய்தி, எப்படி வாழ வேண்டும் என்று எடுத்து சொன்னவர். எப்படியெல்லாம் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று எடுத்து சொன்னார் கவிதைகளிலே. எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பது தான் வாழ்ந்துட்டார். எப்படியெல்லாம் ஒரு மனிதன் வாழக்கூடாது என்பது தன் வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டார். அத்தகைய சிறப்பு பெற்ற கவிஞர். நேற்று ஒரு கவிதை கூட எழுதியிருந்தேன். மது குடித்த கண்ணதாசன். கண்ணதாசன் எழுவாயானால் நமக்கு மகிழ்ச்சி. கண்ணதாசன் எழுவாயானால் நமக்கு வருத்தம். கண்ணதாசன் எழுவாயானால் நமக்கு வருத்தம். மது எழுவாயானால் தமிழ் தாய்க்கே வருத்தம். மது குடித்த கண்ணதாசன், மது எழுவாயானால் தமிழ் தாய்க்கு வருத்தம். கண்ணதாசன் எழுவாயானால் நமக்கு வருத்தம் எழுதுவேன். இப்போது இந்த கவிதை சற்றேறக்குறைய ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட கவிதை. அப்போது கவிஞர் சங்கமம் என்ற குழுவில எழுதிய கவிதை. அவரே ஒரு கவிதை, அவரே ஒரு கவிதை, அவரை பற்றி ஒரு கவிதையா, அவரை பற்றி ஒரு கவிதையா. இந்த கவிதையை நீங்கள் கேட்கிற போது ஒரு 4 வருடத்துக்கு முந்தைய நீலகண்ட தமிழனை பார்க்கலாம். என்றால் இதிலிருந்து மாறுபட்ட கற்போடு இப்போது இருக்கு. அவரே ஒரு கவிதை, அவரை பற்றி ஒரு கவிதையா. கொல்லன் தெருவில் ஊசி, கொல்லன் தெருவில் ஊசி, அவர் முன் நானோர் தூசி, அவர் முன் நானோர் தூசி. கற்றதை விற்ற கவிஞன் இல்லை கண்ணதாசன். கற்றதை விற்ற கவிஞன் இல்லை கண்ணதாசன். வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தவர். எப்படி வாழக்கூடாது என்று, எப்படி வாழக்கூடாது என்று. படித்ததை, பார்த்ததை, கேட்டதை கவிதைகள் ஆக்கிய கவிஞர்கள் மத்தியில், படித்ததை, பார்த்ததை, கேட்டதை கவிதைகள் ஆக்கிய கவிஞர்கள் மத்தியில் உணர்ந்ததை மட்டுமே விதைகளாக்கி அது முளைத்து செடிகளான போது அதை கவிதையாக தந்தவர். அது முளைத்து செடிகளான போது அதை கவிதையாக தந்தவர். மதங்களை மறுத்த இடத்திலும் இருந்ததுண்டு. மதங்களை மறுத்த இடத்திலும் இருந்ததுண்டு. மதங்களை ஏற்ற நிலையிலும் வாழ்ந்ததுண்டு. மதங்களை ஏற்ற நிலையிலும் வாழ்ந்ததுண்டு. மதங்களை கடந்த வெளியிலும் நடந்ததுண்டு. மதங்களை கடந்த வெளியிலும் நடந்ததுண்டு. அங்கிருந்துதான் இங்கே வர முடியும். இதை எடுத்து காட்டியவர் மதங்களை எல்லாம் மறுக்கிறாரு, மதங்களை ஏற்றுக்கொள்கிறாரு. பிற்காலத்தில் இந்த மதங்களை எல்லாம் தாண்டி இயேசு, அல்லாஹ், கிருஷ்ணன் என்கிற இதெல்லாம் தாண்டி ஒரு இறையை நோக்கி நகர்கிறார்.
நானும் உயரம்தான் கண்ணதாசனை போல். நானும் உயரம்தான் கண்ணதாசனை போல். ஆனாலும் அவர் உயரத்தை எட்ட முடியும். நானும் உயரம்தான் கண்ணதாசனை போல். ஆனாலும் அவர் உயரத்தை எட்ட முடியாது. அவர் கவிதையை படித்து போதையில் அவர் எழுதிய கவிதையை படித்து போதையில் உளறிய காலம் ஒன்று. போதையில் உளறிய காலம் ஒன்று எனக்கு. மது போதை தூக்கம் இதில் மன்னர். மது போதை தூக்கம் இதில் மன்னர். அவரை எழுப்புவது கடினம். அவரை எழுப்புவது கடினம். எழுப்பிவிட்டால் அவருக்கு முன் எழுந்துவிடும் அவர் கவிதை. எழுப்பிவிட்டால் அவருக்கு முன் எழுந்துவிடும் அவர் கவிதை. அவரு நல்லா இரவு நடுநீசில மது அருந்துவாரு, படுத்து தூங்குவாரு, 12 மணி வரை தூங்குவாரு. எந்த ஒரு படப்பிடிப்பு நிலையத்துக்கோ அல்லது எந்த ஒரு இசையமைப்பாளர்கிட்டயோ மது வருந்து விட்டு செல்ல மாட்டார். ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு. அதே மாதிரி அந்த தொழில் செய்கிற இடத்துல மது வரணும். அதுவெல்லாம் வீட்டுல குடிப்பாரு. அந்த மாதிரி அவர் எழுப்ப முடியாதா? மது போதை தூக்கம் இதில் மன்னர். அவரை எழுப்புவது கடினம். எழுப்பிவிட்டால் அவருக்கு முன் எழுந்துவிடும் அவர் கவிதை. எழுப்ப முடியாத தூக்கத்தில் கண்ணதாசன் ஆழ்ந்த போதும், கவிதை வடிவில் அவர் வாழ்ந்த போதும், சில ஆயிரம் பாடல்கள், பல கோடி பாடங்கள், சில ஆயிரம் பாடல்கள், பல கோடி பாடங்கள் தந்தவர் கண்ணதாசன். கண்ணதாசன் புகழ் என்றும் நிலைத்திருக்கும். அவருடைய கவிதைகளை போல பல பேர் வந்திருக்கலாம், அவரை போல எழுதுவோர் வந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் அவருக்கு போலிதான். அவர்களை போலத்தான் எழுதினார்களே தவிர இன்னொரு கண்ணதாசன் உருவாகவில்லை. சேட்டேறக்குறைய கவியரசு என்று அவரை போட்டார். கம்பனுக்கு பிறகு அவரைத்தான் போட்டார். அந்த அளவுக்கு வீரியமிக்க கவிதைகளை படித்துக் கொடுத்தவர். இன்றைக்கும் நான் இதை சொல்லிக்கொள்வது சற்று ஆடம்பரமாக அகம்பாவமாக இருக்கலாம். இன்றைக்கும் நான் அரசியல் விருத்தம் எழுதுகிற போது அந்த யாப்பு எனக்கு கை வருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் கண்ணதாசனுடைய அரசியல் விருத்தங்களை படிக்கிற பொழுது நேருவை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கார். அவர் எல்லாம் அரசியல் தான் எழுதியிருக்கார். இந்த அரசியலை படிக்கிற பொழுது அப்படியே எப்படி நாளைக்கு இந்த சொற்கள் எங்கிருந்து வருது அப்படின்னு தோணும். ஏன்னா அவ்வளவு சொற்களையும் சொல் வளத்தையும் தன்னுள்ளே வைத்திருப்பார். அவ்வாறு எழுத மாட்டார், சொல்லுவாரு, எழுதிப்பார். அவர் கவிதையை சொல்லுவார். இந்த பயிற்சியை நாம் கொள்ள வேண்டும். கவிதையை எழுதுவதை விட சொல்ல வேண்டும். ஏனென்றால் சங்க இலக்கியத்திலே இருக்கக்கூடிய பாடலாம் சொல்லப்பட்டது. ஔவையார் சொன்னதெல்லாம் சொல்ல செப்பலோசம் சொல்லி இருக்கிறார். அவங்க உட்கார்ந்துக்கிட்டு இங்க நான் வந்துச்சு எதுங்கன்னு சொல்லிட்டு தானா போட்டாக்க அதுக்கப்புறம் தானா காணா மானா போனா போடல, இயல்பாக சொல்லி இருக்கிறார்கள். அது போல சொல்ல பழக வேண்டும். கண்ணதாசன் கவிதைகளை சொன்னார், எழுதவில்லை. நாமும் கவிதைகளை சொல்ல பழக வேண்டும். அப்படி பழக்கத்துக்கு வந்தால்தான் இந்த கவிதை கை வந்திருக்கு. இந்த கண்ணதாசன் கவியரங்கத்திலே எனக்கும் ஒரு வாய்ப்பு அளித்து கண்ணதாசனை பற்றி பாடுவதற்கு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி. செய்தி சொல்றேன். நான் தொடர்ந்து கவிதை எழுதுவோம் கிடையாது. இந்த 40 வருஷம் 50 வருஷம்னா நாள்தோறும் கவிதை எழுதிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஆள் கிடையாது. கொஞ்ச நாள் கவிதை எழுதுவேன், விட்டுடுவேன். ஒரு வருஷம் கவிதை எழுத மாட்டேன். வேற ஒரு சொந்த வேலையை பார்த்துட்டு தொழிற்சங்கம் வேற மற்ற வேலைகள் திருப்பி திடீர்னு கவிதை எழுத ஆரம்பிப்பேன். கொஞ்ச நாள் எழுத விட்டுடுவேன். அந்த மாதிரி ஒரு 4 ஆண்டு காலம் விட்டிருந்து மீண்டும் தொடங்கிய போது எழுதிய முதல் கவிதை இந்த கவிதை. அதாவது 4 ஆண்டு காலம் விட்டுருந்தேன். அப்போ உடல்நலக் குறைவு, கண் பார்வை சிக்கலை நிறைய வந்துருச்சு. வந்த பிற்பாடு ஒரு 4 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு எழுதுகிற போது முதலாக எழுதிய பாடல். இந்த பாடல் சற்றேறக்குறைய
இதே நாளிலே 2019ஆம் ஆண்டு கண்ணாசன் பிறந்த நாளை ஒட்டி இந்த நேரத்திலே என்னை கவிதை வழங்கி மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி அம்மா, நன்றி. மிகுந்த சிறப்பு ஐயா. பல்வேறு கருத்துக்களை நினைவு கூர்ந்தும் தங்களுடைய கவிதையை இங்கே நீங்கள் படைத்திருந்தீர்கள். போதையில் தள்ளாடினாலும் கூட அவனுடைய வரிகள் எந்த நாளும் தள்ளாட்டம் இல்லாமல் நிலையாக நம் மனதில் நிற்கின்றன என்று அருமையாக கூறினீர்கள். இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு பழைய அவருடைய நினைவு ஞாபகம். அந்த பாப்பாத்தி ஊருணி அப்படிங்கிற ஊர்ல அவர் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு 13 வயசு. அப்ப முதல்ல நீங்க எழுதின கவிதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளர் அவரை கேட்கிறாங்க. அப்ப அந்த அரிக்கன் லைட்டை வச்சுக்கிட்டு தான் 7 மணி எல்லாம் பேரண்ட் எல்லாம் அப்பா அம்மாக்கள்லாம் 7 மணிக்கே தூங்கிடுவாங்க கிராமங்கிறதுனால. இவர் அதுக்கு மேல அந்த அரிக்கன் லைட்டை வச்சு எழுதிட்டு இருப்பாராம். அப்ப ரொம்ப நேரம் எழுதுறத பார்த்துட்டு அவங்க அப்பா சொல்லுவாராம், மண்ணெண்ணையே இல்லை, இவன் என்னத்தான் வச்சுட்டு எழுதிட்டு இருக்கிறான், எனக்கு அது இதுவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அணைச்சிட்டு படுக்க சொல்லு அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா தான் அவங்க ஊக்குவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் சொல்லும் பொழுது முதல் கவிதை என்ன அப்படின்னும் பொழுது சொல்றாரு அவர் 13 வயதுல எழுதிய கவிதை. வீணா கானம் விடியும் முன் கேட்டது கர்ணாமிரதம் காதுக்கு இனிமை, தூக்கம் கலைந்தது துள்ளி எழுந்தேன், படுக்கையிலிருந்தே பருகினேன் அமுதம். படுக்கையில் இருந்தே பருகினேன் அமுதம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வரிகளை அங்க நினைவு கூறுகிறார். அது போல படுக்கையிலேயே அவருக்கு அமுதம் எப்பொழுதுமே பருகி கொண்டிருந்த ஒரு மனிதனாக அவன் இருந்தாலும் கூட அவருடைய வார்த்தைகள் இந்த மது குடித்திருந்தாலும் கூட அவருடைய சொற்கள் ஒரு நாளும் தள்ளாடியதோ பிழைத்ததோ மாறுபட்டதோ இல்லை. மிக அருமையாக பல்வேறு கோணங்களிலே அவருடைய வாழ்க்கை ஆன்மீகை சார்ந்தும் சாராதும் மூட நம்பிக்கைகளை வேறறுத்தும் பொது உடைமையாகவும் பல்வேறு அரசியல் சார்ந்தும் அவருடைய வாழ்க்கை தொடர்ந்திருக்கிறது. அதை ஒட்டி அவருடைய கவிதைகளும் திரைப்படங்களிலும் இலக்கியங்களிலும் நமக்கு இன்றும் சான்றுகளாக நிற்கின்றன. அவருடைய ஒரே ஒரு பாடல் வரிதான் பொதுவாக எனக்கு ரொம்ப நிறைய இது பிடிச்ச மாதிரியான ஒரு கருத்தா இருக்கு. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை நீங்கி வர வேண்டும், திருநாட்டில் பொதுவுடைமை என்று ஒரு பொது உடைமை கவிஞனாக வறுமையை எதிர்க்கும் கவிஞனாக இவன் வாழ்ந்திருக்கிறான் என்பது இவருடைய பாடல்களிலே தெரிவாகிறது. வாய்ப்பளித்தமைக்கு மிகுந்த நன்றி ஐயா. இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அத்துணை கவிஞர் பெருமக்களும் ஐயா அவர்களுடைய கவிதையை பாராட்ட வரலாம். நான் இதனுடன் நகர்ந்து கொள்கிறேன். அதுக்கு முன்பாக சில வார்த்தைகள் பேசி விடுகிறேன். ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதுச்சேரியில் போட்டியிடுவதற்காக அவர் வாய்ப்பு கேட்டிருக்கிறார். கவியரசர் கண்ணதாசனும் கலைஞர் மு கருணாநிதியும் இணைபிரியா தோழர்கள், 2 பேரும் ரொம்ப நெருக்கமான தோழர்கள். அப்போ முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி கேட்டிருக்காரு இவர்கிட்ட, புதுச்சேரியில கேட்கறிய நிப்பியான்னு கேட்ட. நீ நிற்பியா, நிற்க முடியுமா அவனால அப்படின்னு கேட்டாராம். அது மாதிரி அவருடைய மது பழக்கத்தை பற்றி எல்லாரும் கேலி செய்வார்கள். ஆனால் அதை அவர் பெரிதாக எடுத்துக்கொண்டது என்னுடைய வழக்கம் என்று வைத்து விட்டார். இந்த இடத்திலே ஒன்றை நினைவு கூற வேண்டும். இவரோடு பாடல் எழுதிய பல கவிஞர்கள் இருக்கிறார்கள். தஞ்சை ராமையா தாஸ், மருதகாசி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இவர்கள்லாம் அந்த காலத்தில் இருக்கிறார். இப்பாடு வாலி போன்றவர்கள். ஆனால் யாரை பார்த்தும் இவர் பொறாமைப்பட்டதில்லை. யாருடைய வாய்ப்பை தட்டி பறிக்க வேண்டும் என எண்ணிட்டு கிடையாது. அது மிகுந்த இதுவா இருந்திருக்கிறார். இதுல பாருங்க, நாடோடி மன்னன் என்கிற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் யார் என்று கேட்டால் கண்ணதாசன். அந்த படத்திலே பாடல்கள் யார் என்று பார்த்தால் பட்டுக்கோட்டை கல்யாணம். ஒரு கவிஞன் பல திரைப்படங்களுக்கு கவிதை எழுதுபவன். அவன் அந்த திரைப்படத்தை கதையையும் உரையாடலும் எழுதி கொண்டிருக்கிறான். ஆனால் பாடல்களை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதுகிறார், அதுக்கு விடுகிறார். அவர் நினைத்திருந்தால் அதை தடுத்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவர் அல்ல. ஒரு முறை அவர் சரியாக நேரத்துக்கு வரவில்லை. இவருக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போன்றவர் காத்திருக்கார்கள், ஒரு பாட்டு வருவார் என்று பார்க்கிறார்கள், வரவில்லை. கேட்டா தூங்கிவிட்டார்கள்.
உடனே இவரை பாடல் எழுத சொல்கிறார்கள், பட்டுக்கோட்டையை எழுத சொல்கிறார்கள். எழுதுகிறார்கள், பட்டுக்கோட்டை எழுதி பாடல் எழுதி பாடல் தேர்வாகிவிட்டது. அப்போது வருகிறார் கண்ணதாசன். என்ன பாட்டு எழுதிட்டலான்னு கேட்கிறாரு. எழுதிட்டாரு. என்ன பாட்டு பாடுங்க அப்படின்றாரு. உடனே பட்டுக்கோட்டை கல்யாணம் சொன்னா பாட்டு சொல்றாரு. தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே அந்த பாடல். உடனே பொருத்தமான பாடலை எழுதியிருக்கிறீர்கள் சொல்லி மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். பொருத்தமான பாடலை தான் எழுதியிருக்கிறீர்கள், நான் தூங்கிவிட்டேன், நீங்கள் ஒரு கடையினில் தூங்கியவன் முதலிடம் தான் என்பது போல தூங்கிவிட்டேன் என்று சொல்லுகிறார். அது மாதிரியான நான் சென்னை மருத்துவக் கல்லூரியினுடைய கவிதை போட்டி ஒன்று நடந்தது, அனைத்து கல்லூரி கவிதை போட்டி. அதிலே பங்கேற்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. போட்டிகளிலே கலந்து கொண்டேன். தலைப்பு கனவுகளும் கற்பனைகளும், அதுதான் தலைப்பு. எனக்கு எங்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பு. அந்த தலைப்பிலே கவிதை எழுதினேன். எதிர்பாராத விதமாக எனக்கு எதிர்பாராத விதமாக எனக்கு பரிசை கொடுத்து விட்டார்கள். பரிசு பெறுகிற நாள் வந்தது. யார் என்று பார்த்தால் கவியரசர் கண்ணதாசன். கவியரசர் கண்ணதாசன் அன்றைக்கு சிறப்பு வந்து பரிசு கொடுத்தார். சென்னை மருத்துவக் கல்லூரியிலே அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அதற்கு முன்பு ஓரிரு முறை அவரை சந்தித்திருக்கிறேன். ஆனால் அன்றைக்குத்தான் அவருடைய நீங்கள் கவிதை ரசித்திருப்பீர்கள், எழுத்து ரசித்திருப்பீர்கள். அவருடைய அழகை நான் அன்றைக்குத்தான் ரசித்தேன். உண்மையிலேயே நான் பெண்ணாக இருந்தால் அவருடைய எத்தனையாவதோ மனைவியில் ஒரு மனைவியாக ஆகியது. அவருடைய அழகை ரசித்தேன். ஒரு ஆண்மகனால் இன்னொரு ஆண்மகனுடைய அழகை ரசிக்க முடியும் என்று கண்ணதாசன் அவ்வளவு அழகாக நடந்து வந்தார். அந்த ஒரு வீட்டினுடைய ஒரு முனை லேசாக பிடித்துக் கொண்டு ஒரு மயில் நடந்து வருவதை போல் நடந்து வந்தார். அன்றைக்கு அவரிடம் அந்த பரிசை பெற்று ஒரு கேடைய மாதிரி ஒன்று கொடுத்தார்கள். பரிசை பெற்று சான்றிதழ் கொடுத்தார்கள். மிகுந்த மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. வாழ்க்கையிலே கண்ணதாசனை பார்த்தேன் என்று சொல்லிக் கொள்வதே ஒரு பெருமையாக கருதுகிற காலமாக இது மாறிவிட்டது. என்றால் இன்றைக்கு அவர் இல்லை. இன்றைக்கு அவர் இல்லை. நிறைய கவிஞர்கள் அவரிடம் வாழ்த்துறை வாங்கியிருக்கிறார், அணிந்துரை வாங்கியிருக்கிறார். அவர்களெல்லாம் எவ்வளவு சிறப்பு பெற்றவர். என்னோடு வாழ்ந்தவர்கள், எனக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள், அவர்களெல்லாம் இருக்கிறார்கள். எனவே கண்ணதாசன் என்கிற மகா கடலிலே நாமெல்லாம் ஒரு துளி. அந்த அலை வந்து காலிலே அடித்து விட்டு போகும். அந்த அலை கடலா என்று கேட்டால் கிடையாது. இந்த வருகிற அலை இருக்கிறதே, ஆண் அலை பெண் அலை என்று சொல்லுவார். ஒன்று மாறி மாறி வந்து கொண்டு அந்த அலை கடலா என்று கேட்டால் கிடையாது. ஆனால் அந்த கடலா என்று கேட்டால் ஆமா, உண்மைதான். நாம் அலைகளை போல, கண்ணதாசன் கடலை போல மகிழ்ச்சி அம்மா வாய்ப்பு. மிகுந்த சிறப்பு ஐயா. வேறு யாரேனும் ஐயாவை பற்றி சொல்லலாம் அல்லது இந்த நிகழ்வை பற்றியும் இங்கே தங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். அதற்கு பிறகு நன்றியுடன் நிகழ்வு. வணக்கம் அம்மா. ஐயா அவர்களை கவிதையெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. 4 வருடத்துக்கு முன்பு எழுதின கவிதை அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லா காலகட்டத்திலையும் பொருந்தக்கூடிய ஒரு கவிதையாக தான் இருக்கிறது. எல்லாரும் பார்த்தும் கேட்டும் சொன்ன கவிதைகளை ஐயா வந்து உணர்ந்து எழுதினாங்க அப்படின்னு ஐயா சொன்னாங்க. உண்மைதான். ரொம்ப உணர்ந்து தன்னோட வாழ்க்கையை மட்டுமே எழுதின கவிஞர் கண்ணதாசன். மதங்களை வந்து ஏற்றும் அதை துறந்தும் அதை இல்லாம எதுவுமே இல்லாம இருந்தவர் கண்ணதாசன்னு சொன்னாங்க ஐயா. இதெல்லாம் உணர்ந்து எழுதியிருக்காங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா இது எல்லா காலகட்டத்தையும் பொருந்தக்கூடிய விதத்தில் தான் இருக்கு. அதே போல இந்த கண்ணதாசனுடைய அவரை போற்றும் இந்த நிகழ்வுகள் வந்து ஒரு காலத்தால் அழிக்க முடியாத ஒரு கவிஞனை பற்றி நம்ம எல்லாம் பாடிட்டு இருக்கோம். இதை வந்து மேலும் மேலும் தொடரும். அதுல வந்து நானெல்லாம் ஒரு சிறு துளியாக பங்கேற்கிறேங்கிறது ஒரு மகிழ்ச்சி தான். ஒரு பெரும் கவிஞனின் பக்கத்துல நானும் ஒரு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நாங்கெல்லாம் கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கிறோம். ஏன்னா நமக்கெல்லாம் முன்னோடி அவருடைய புகழ் வந்து ஒரு சில அவருடைய காலகட்டங்கள்ல வேணா அவரை வந்து மது அடிந்ததுனாலயோ இல்ல சில விடயங்களால அவர் வந்து பாதிக்கப்பட்டிருந்திருக்கலாம். ஆனா வந்து அப்போ அதுவும் வந்து அவரை அப்ப அதெல்லாம் ரொம்ப மறுக்கப்பட்ட காலம் அப்படிங்கறதுனால அதை ரொம்ப சிலாகித்து பேசியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப எல்லாம் ரொம்ப சகஜமாயி போயிடுச்சு. அதனால இப்போ அவர் இருந்திருந்தா அப்படிலாம் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அவருடைய வாழ்வியல் அதை தவிர்த்து அவரை பார்த்தோம்னா அவரெல்லாம் ஒரு
எவ்வளவு பெரிய ஞானியா இருக்காருன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவர் சொல்லாத விடயங்களே கிடையாது. அவ்வளோத்தையும் எடுத்துக்கொண்டு சொல்லியிருக்கிறாரு. அவரை அவரை பின்பற்றி எழுதின நிறைய பேர் வந்து அவருடைய அடிபாலையவே எழுதினவங்க. அவருடைய அவருடைய கவிதை தானான்னு சொல்ற அளவு கூட பின்னாடி வந்தவங்க எல்லாம் எழுதுனதை நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அவர் முதல் கவிஞரா இருந்திருக்கிறாரு. அவரை பற்றி நம்ம எல்லாம் இன்னைக்கு பேசுறது நிகழ்ந்த மன மகிழ்ச்சியும் நிறைவும். அதெல்லாம் அமைத்து கொடுத்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. சிறப்பம்மா, சிறப்பம்மா. நன்றி நன்றி நன்றி. நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் வந்து வழங்கிய கவிதையை பற்றி நாம விமர்சனம் செய்யறோம்னா, ஒரு சூரிய ஒளியை பற்றி ஒரு சிறு விளக்கு வந்து விமர்சனம் செய்யற மாதிரி இருக்கும். அவங்க வந்து பெரிய கடலை கடந்தவர்கள். அவர்கள் வந்து கவியரசருடைய கையாலேயே இந்த முதல் பரிசை வாங்கியிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவருடைய காலத்திலே நாம் அவரோடு இணைந்து இதிலே பயணிக்கிறோம் என்கின்ற பொழுது அது எங்களுக்கெல்லாம் மிக பெருமையாக இருக்கிறது. ஐயா அவர்களுடைய தமிழ் தொண்டு இன்னும் தொடர வேண்டும். இன்னும் பல்லாண்டு காலம், பல்நெடுங்காலம் அவர்கள் வாழ்ந்து இந்த தமிழ் தொண்டினை சிறப்பிக்க வேண்டும். எங்களுக்கெல்லாம் தொடர்ந்து வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று இந்த நிகழ்வின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். மகிழ்ச்சியா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிறப்பு ஐயா. சிறப்பித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியுடைய பொறுப்பாளராக இருந்து நிகழ்ச்சியை வடிவமைத்து கொடுத்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடைபெற உதவிய கவிஞர் கழகம் திருமதி தனலட்சுமி மனோகரன் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இணைய சிக்கல் காரணமாக அவர் இந்த நிகழ்ச்சியில இணையவிட்டாலும் கூட இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக சிறப்பாக வெற்றியடைய பின்புலத்திலிருந்து செயலாற்றி இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை வலைவழி வழியாக நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள், டிவியுடைய மேலாண் இயக்குனர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கார். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் வரவேற்புரையாற்றிய கவிஞர் திரு இரா சந்திரசேகரன் அவர்களுக்கும் தலைமை பொறுப்பேற்று சிறப்புற நடத்தி கொடுத்திருக்கக்கூடிய எங்களுடைய மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய அம்மா திருமதி ஈரோடு இரா ஜாமணி அம்மையார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கவிதை வழங்கி சிறப்பித்த கவிஞர் பரமகுரு, கவிஞர் பிரபாவதி ராஜா, கவியரசி இரா விஜயா, மூத்த கவிஞர் அருணா, கவிஞர் ஞா தமிழ்ச்செல்வி, கவிஞர் கவிச்சிற்பி கவி கெஜா, கோவை கவிஞர் அமுதா சிங்காரவேல் ஆகியோர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கவிதைக்கு பாராட்டுரை வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியுடைய தொடர்ச்சி அடுத்த பதிவில் இருக்கிறது. அதையும் கேட்டு பார்த்து ரசித்து உங்கள் கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். உங்கள் அன்பன் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம்.